கடந்த ஒரு சில வீடியோக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில வந்து எப்படி அனலைஸ் பண்றது? அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்சைட் கேண்டிலா, அவுட் சைட் கேண்டிலா, சிங்கிள் லேயரா, டபுள் லேயரா, மல்டிபிள் லேயரா, ஃபெயில்டு லோவா அந்த மாரி பார்த்தோம். ஸோ, அதுக்கப்புறம் சில வீடியோக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வி பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ, அதுக்கப்புறம் ஒரு கேண்டிலோட பவுண்டரி இல்ல ஒரு ட்ரெண்டோட பவுண்டரிலாம் எப்படி செட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ, அந்த பவுண்டரியில வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து உள்ள ஒரு சில சாப்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு பவுண்டரியில வந்து 50% வந்து ரொம்ப முக்கியம். ஸோ, அந்த இடத்துல வந்து எதனால வந்து பெரிய டிசிஷன் எடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ, அதுக்கடுத்த ஒரு சில வீடியோக்குள்ள வந்து கேண்டில இன்டெப்த்தா பார்த்தோம். அந்த கேண்டில இன்டெப்த்தா நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில ஸ்பெசிஃபைடா எப்படி இன்டெப்த்தா அனலைஸ் பண்றது? ஒரு கேண்டிலோட 50%க்கு மேல க்ளோஸ் ஆகுதா? கீழ க்ளோஸ் ஆகுதா? அடுத்த 3 கேண்டில்ல அந்த பையர் செல்லரோட இன்வால்வ்மென்ட் எப்படி இருக்கு? யாரு மார்க்கெட்ட வந்து டேக் ஓவர் பண்றா? யாரோட கண்ட்ரோல்ல மார்க்கெட் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோக்கள்ல வந்து ஒரு மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டாவே ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? என்னெல்லாம் பண்ணக்கூடாது? அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான விஷயங்கள பார்ப்போம். நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டையும் வந்து இதுவரைக்கும் பார்த்த வீடியோக்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கோ, அது தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற அளவுக்கு பார்க்கலாம். இது மாரி இந்த சேனல் வந்து நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் தான் மெசேஜ் பண்ணுவீங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 25, 30 மெசேஜ் வந்து சர்வசாதாரணமா வந்துருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எதார்த்தமா இருக்கு. எளிமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க இது இது மாரி எங்கேயுமே இந்த சேனல்ல இருக்கிற மாரி எளிமையா நம்ம பார்த்ததே இல்ல. யாருமே சொல்லிக் குடுத்ததே இல்ல அப்படிங்கிற மாரிலாம் நீங்க நெறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுகிட்டு மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்றத நீங்க ஓரளவு தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். புரியுதுங்களா? ஸோ அதுபோக நம்மளோட ட்ரெய்னிங் செஷனும் போயிட்டுருக்கு கடந்த 1 வீக்கா. ஸோ அந்த 1 வீக்ல அட்டெண்ட் பண்ணவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் நெறைய கலெக்ட் ஆயிருக்கு. நெறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்க நெறைய பேரெல்லாம் குடுத்துட்டுருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்ப இந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ட வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தா நம்ம பார்க்கலாம். பட் இது எல்லாமே நாங்க லைவா ட்ரெய்னிங்ல யூஸ் பண்ணும்போது, இவ்வளோலாம் மார்க்கெட்ட வந்து அனலைஸ் பண்ண மாட்டோம். வெறும் சார்ட்டே அடுத்து மார்க்கெட்ல எங்க போகும், எங்க வரும் அப்படிங்கிறத வெறும் சார்ட்ட வச்சே இப்ப இந்த மாரி சார்ட் ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த இந்த ஒரு ஒரு மவுசு கூட நாங்க நாங்க நகட்ட மாட்டோம். வெறும் சார்ட்ட வச்சே அடுத்து மார்க்கெட் எங்க போகும், எங்க வரும், ஸோ அங்க என்ன மாரி பெரிய பெரிய பணக்காரங்க வந்துட்டாங்களா? இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு தகுந்த மாரி என்ன மாரி ஃபண்டெல்லாம் யூஸ் பண்ணணும்? எவ்வளவு என்ட்ரி எடுக்கணும்? அது எவ்வளோ நேரத்தில அந்த என்ட்ரி டார்கெட்ட போய் ஹிட் பண்ணும்? அப்படிங்கிற விஷயம் வரைக்குமே டீட்டெயிலா, கிளாரிட்டியா பார்க்க முடியும். ஸோ அது மாரி இது வந்து தொழில். நான் திரும்ப திரும்ப சொல்றது தான். இது வந்து தொழில். தொழில்ல உண்டான எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கட்டாயம் இதில நீங்க பண்ண முடியும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்றது தான். உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும். பச்சை கலரா, சிகப்பு கலரான்னு பார்க்க தெரிஞ்சா போதும். உங்கள ட்ரேடராவோ, இன்வெஸ்டராவோ உருவாக்க முடியும். அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் எந்தெந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிற டாபிக்ல என்னென்ன விஷயங்கள், என்னென்ன விஷயத்துக்கு வேணும், என்ன மாரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, டைம் இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன, மணி இன்வெஸ்ட்மென்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதுபோக ஒரு ட்ரேடு, டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ட்ரேடிங் சிஸ்டம், சைக்காலஜி, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இது 5ம் சேர்ந்தது தான் ஒரு ட்ரேடிங் பிசினஸோட டோட்டலா தேவைப்படுற விஷயங்கள் பார்த்தோம். அதது எந்தெந்த அளவுக்கு தேவை? அதாவது ஒரு மார்க் வீதமா நம்ம பார்த்தோம். 100 மார்க் இருக்குன்னா, அதுல எது எது எவ்வளோ மார்க் இது எல்லாமே பழைய வீடியோஸ்ல தெளிவா பார்த்துருக்கோம். இத பார்க்காதவங்க நீங்க தயவுசெய்து அந்த வீடியோலாம் பொறுமையா பாருங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த யூடியூப் சேனல். நான் மறுபடியும் சொல்றேன். இத பார்த்துட்டு நீங்க ட்ரேட் எடுத்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் பண்ண தெரியணும். வெறும் டெக்னிக்கல வச்சு பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமான ஃபண்டமெண்டல் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுக்கு எந்த இடத்துல நீங்க மார்க்கெட்டோட பவுண்டரிக்கு தகுந்த மாரி ஃபண்ட் மேனேஜ்மென்ட் பண்ண தெரியணும். அந்த பவுண்டரியோட மார்க்கெட்டோட நேச்சர் தெரியணும். புரியுதுங்களா? அதுக்கு அத விட ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அதனால தான் நம்மள ட்ரெய்னிங் வர்றவங்களுக்கு முதல்ல தியரி, பிராக்டிகல் போகும். அதுக்கப்புறம் உங்கள கொண்டு போய் லைவா 100 டெமோல உட்கார வைக்கிறது. அந்த நாலேட்ஜ் எல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்கள ரெடி பண்றது. நாலேட்ஜ் வைஸா உங்கள ரெடி பண்றது. அதுக்கப்புறம் 100 லைவ் ட்ரேட் உங்கள பண்ண வச்சு, சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வர்ற வரைக்கும் உங்கள மார்க்கெட்ல வந்து ட்ரெயின் பண்றதுக்கு காரணம் இதுதான். ஸோ அதனால இதெல்லாம் முழுசா முடிக்காம, சும்மா ஏதோ பேசிக்கா, "ஓ! சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லி நீங்க தயவு செய்து எந்த இடத்துலயும் விபரீதமான முடிவு எடுக்காதீங்க. அது மாரி நெறைய பேர் எனக்கு மெசேஜ் போடுறீங்க. சார்ட் எல்லாம் வரைஞ்சு காட்டி, இது சரியா? தப்பா? நான் சும்மா தான் வரைஞ்சு பார்க்குறேன் அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறீங்க. எல்லாமே ஆரம்பத்துல ஆரம்பிக்கும்போது சும்மாங்கிற மாரி தான் ஆரம்பிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? மொத குடிக்க போம்போது நீங்க குடிக்கணும்னு போயிருக்க மாட்டீங்க. வேடிக்கை பார்க்கணும்னு போயிருப்பீங்க.
சைடி சாப்பிடணும் போயிருப்பீங்க, அங்கே போய் மூடியை தான் மோந்து பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் பீரில் ஆரம்பிச்சிருக்கும், அப்புறம் சாக்கடையில் கிடப்பீங்க. அதே மாதிரி தான் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான். ரெண்டே விஷயம் தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். ஒன்று முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, அது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. அது வரைக்கும் ட்ரேடு பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. கரெக்டா இல்லையா? கம்ப்ளீட்டாக இதை விட்டு வெளியேறி குடும்பம் குட்டியோட நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி பாருங்கள். இது ரெண்டு தான் வழி. அறகுறையாக இருக்காதீங்க, அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருக்காதீங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். கடைசியில் நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் எந்திரிச்சு கரை சேர முடியாது. அதனால் டீட்டெயிலாக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதோட பர்பஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, இப்போ நம்ம ஏற்கனவே மார்க்கெட் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம், ட்ராப் பண்ணி தான் இந்த இடத்துல தான் 1 ஹவரோட மார்க்கெட் இருக்கும்போது நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட 25-50, நான் 50 மட்டும் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம மல்டிபிள் பவுண்டரிஸ் இப்போ வரைய போகிறதுனால. ஸோ மார்க்கெட் என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ இந்த கேண்டிலுக்கு அல்டிமேட்டாக ஒரு பாடியோ விற்கோ வைக்குதுன்னா அதுலேருந்து அடுத்த 3 கேண்டில் மார்க்கெட் வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அதெல்லாம் பார்க்கணுன்றத டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லியிருக்கோம். பழைய வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அப்போ இங்கே வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பாருங்கள், இதோட 50% போயிருக்கு. 50%ல் போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த இடத்த தாண்டி விக்கு மட்டும்தான் வச்சிருக்கு, பாடி இதை தாண்டி கொண்டு போக முடியல. அப்போ என்ன இருக்குது, அடுத்த 3 கேண்டில் மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிடுச்சு. அதாவது பையரோட கண்ட்ரோலில் இருந்த மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பச்சை கலராகவே வர்றது தான் இது கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகுது, அந்த பிரேக் அவுட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்த மார்க்கெட் உடைக்கும் போது அக்ரெசிவாக உடைக்கும். உங்களால் முடிவே எடுக்க முடியாது. விற்காதவங்க கூட விற்கணும்னு நினைப்பாங்க, வாங்காதவங்க கூட வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து உங்களை எமோஷனலாக டெஸ்ட் பண்ணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை பார்த்துட்டு இதை தியரியாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாதீங்க. 100 டெமோ ட்ரேட் 100 லைவ் ட்ரேட் பண்ணி உங்களோட அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இழந்தது போதும். சரியா? அப்போ என்ன நடந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக பையரோட கண்ட்ரோலில் இருந்த மார்க்கெட் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. சரி, அப்போ இது ஃபர்தராக இன்னும் இந்த பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னா என்ன பண்ணக்கூடாது மார்க்கெட்டில், இந்த இங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க இல்லையா, அதோட 50% தாண்டி அதிகபட்சம் கீழே வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹையை தாண்டி புதுசாக பாடியோ விற்கோ வைக்கணும். இல்லைனா இந்த இடத்துக்கு திரும்ப 50% வந்தோடனே மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ரெண்டாவது பையர் எங்கே கொண்டு போயிருக்காங்க, இது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மேலே இன்னும் ஃபர்தராக போகணுன்னா அதிகபட்சம் 50% போய் ஒரு ஃபியூல் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், மார்க்கெட்டு அங்கேருந்து அவங்க மேலே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கரெக்டாக பாருங்கள், இதோட 50% அளவுக்கு தான் வந்திருக்கு, பையரோட இன்வால்மெண்ட் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கேண்டிலாக பாடி விக்கு நீங்கள் ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இது இங்கே பாடி இங்கே இருக்குது. அடுத்து இது வந்து இன்சைட் கேண்டில் அவுட் சைட் கேண்டில் ஒரு பாடி வச்சுச்சு. அடுத்த கேண்டில் என்ன பண்ணுச்சு, விக்கு மட்டும்தான் வச்சுச்சு, பாடி வைக்கல. அப்போ இதுலேருந்து அடுத்த 3 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா இதை தாண்டி பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதோட 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதோட ஹையர் லோவுக்கு வரைகிறேன், நம்ம நினச்ச மாதிரியே இதோட 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை தாண்டி இன்னும் மேலே போகணுன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும், இதை தாண்டி முதல்ல அவுட் சைட் கேண்டில் வைக்கணும், வச்சிருக்கு. ஃபர்தராக என்ன பண்ணணும், பாடி விற்க கொண்டு போகணும், அதுக்கப்புறம் பாடி கொண்டு போகணும், விற்கு கொண்டு போகணும், பாடி கொண்டு போகணும். இப்படி கொண்டு போச்சுன்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இதோட பேசிக்கே வரும்னு பார்த்துருக்கோம். அப்போ ஏற்கனவே பையர் பாருங்கள், இவங்க கொண்டு போனவங்களும் ஏற்கனவே இருக்கிற இந்த 50% லைனை தாண்டி மறுபடியும் கொண்டு போக முடியல. அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, பையரோட கண்ட்ரோலில் இருந்த மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அப்போ இப்போ மார்க்கெட் வந்து இப்போ செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, செல்லரு இந்த 50% தாண்டி கீழே கொண்டு போயிடக்கூடாது. அப்போ எந்த 50% இங்கேருந்து அகைன் பையர் கொண்டு போனாங்களே இந்த இடத்துல இருந்து இந்த ஹை அண்ட் லோவில் இருந்து செல்லர் இந்த 50% தாண்டி கீழே கொண்டு போயிடக்கூடாது. அப்போ நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே வந்த மார்க்கெட்டு அல்டிமேட்டாக இருக்கிற 50 போயிட்டு அங்கே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியல, பையரால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. இப்போ மார்க்கெட் என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக இந்த 50% கீழே வந்து ஒரு தடையாக நிற்கிது, இந்த 50% ஒரு தடையாக நிற்கிது. மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து சுருங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். அப்போ சுருங்குற மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆபத்து அப்படின்னு நான் சொன்னேன். சுருங்குது அப்படின்னா என்ன ஆகுது, நிறைய விஷயங்கள் வந்து ரீட்டைலர் கைக்கு வந்து மாறிட்டு இருக்கு. பெரிய பெரிய பிளேயர் கையில இருந்து ரீட்டைலர் கையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொசிஷன் வந்து கை மாறிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கீழே மார்க்கெட் சுருங்குனா என்ன சொன்னேன், மார்க்கெட்டு ரீட்டைலர் கையில இருந்து பெரிய பிளேயர் கையில அது கொஞ்சம் கொஞ்சமா அவன் வாங்கி சேர்க்கிறான்னு அர்த்தம். மேலே மார்க்கெட் சுருங்குது அப்படின்னா பெரிய பெரிய என்ன சொல்றது, பெரிய பெரிய பணக்காரன் ரீட்டைலர் கையில அதிக விலைக்கு அவங்கள்ட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றான்னு அர்த்தம். இதை பத்திலாம் டீட்டெயிலாக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்.
அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 50% லைன் மேலே இருக்குது, கீழே 50% லைன் இருக்குது. இப்போ மார்க்கெட் மேலே போகும்போது என்ன ஆகும், ஏதாவது ஒரு பக்கம் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகி போகும். பிளாஸ்ட்னா ஒரே கேண்டில் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகும். மேலேயோ கீழேயோ எங்கே உடைச்சாலும் மார்க்கெட் என்ன ஆகும், அதோட பேஸுக்கு போகிற அளவுக்கு, இங்கே பேஸ் இருக்குது, இங்கே பேஸ் இருக்குது, இதோட பேஸுக்கு போகிற அளவுக்கு ஒரே கேண்டிலில் மார்க்கெட் வந்து பிளாஸ்ட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம அதெல்லாம் ஃபர்தராக நம்ம வந்து நீ என்ன மாதிரின்னு பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் பாருங்கள், இந்த 50%க்கு ஏற்கனவே இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னதான், பாடி வச்சுச்சு, விக் பாடி இந்த இடத்துல வைக்கும்போது அதோட விக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அடுத்து விக்கு முன்னாடி போயிருக்கணும். இல்லை இந்த பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பையர் வந்து மேலே 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 தூக்கி அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். அப்போ அடுத்த 3 மணி நேரத்தில், இது 1 ஹவருங்கிறனால அடுத்த 3 மணி நேரத்தில் பையரால் இதை மெயின்டைன் பண்ண முடியல, நிறைய பையர் வெளியேறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, அடுத்த 3 மணி நேரம் ஏற்கனவே பாடி விக்கு எந்த இருந்துச்சோ அதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் போட்டாங்க செல்லரு. அப்போ செல்லர் இப்போ மார்க்கெட் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணக்கூடாது, ஏற்கனவே பாடி விக்கு ஏரியா இந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ பையர் இதை தாண்டி பாடி விக் வைக்கலாம். பாடி வச்சாங்கன்னா கட்டாயம் என்ன பண்ணும், இந்த பேஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நீங்கள் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணணும். அது மாதிரி ஒரு கேண்டிலை வச்சு ரீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 கேண்டில் 3 கேண்டில் அளவுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். அதுக்கு மேலே முடிஞ்சு போன கேண்டிலெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வேலை செய்யாது. அடுத்து எதோட நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கிறது தெரியணும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறது. சும்மா ஒரு 2 கேண்டிலை பார்த்துட்டு இங்கே தான் வரும் அங்கே தான் வரும்னு போய் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் தான். டெக்னிக்கல் வெறும் 10% தான். இன்னும் 90%க்கான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்கிறாம உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. அதிக ஆபத்தில் முடியும். புரியுதுங்களா? இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோ முடியும் போதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் உங்கள் பணம்லாம் லாஸ் ஆகுறதுன்னு தெரியறதுக்கு, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்னு தெரியறதுக்கு, பணக்காரன் எப்படி பணம் சம்பாதிக்கிறான்னு தெரியறதுக்கு தான். இது எதுவுமே ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ட்ரேட் பண்ணணும் இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா முழுசாக தெரிஞ்சுக்கணும். இன்னும் 90% விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அடிப்படையாக மார்க்கெட் இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த ஹைட்டு இந்த லோ ஆல்ரெடி இருக்குது. இந்த 50% இந்த பவுண்டரிஸை தாண்டி வெளியில் கேண்டில் வந்து விக்கு வைக்கலாம். பாடி வச்சதுன்னா இதோட பேசிக்கே வரும். அப்போ மேலே என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை தாண்டி விக்கு வைக்கலாம். பாடி வச்சதுன்னா இந்த பேஸை தாண்டி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்படி தெரியும், அடுத்து இன்னும் ரெண்டு கேண்டில், இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் கிடையாது கோல்டில். ஸோ அடுத்தடுத்த ரெண்டு கேண்டில் எப்படி மூவ் ஆகுங்கிறத பொறுத்து தான். கேண்டில் அனாலிசிஸ்னாலே 2 தான், ஒரு கரண்ட் கேண்டில் ஒரு முடிஞ்சு போன கேண்டில். ட்ரெண்ட் அனாலிசிஸ்னா 2 தான், ஒரு கரண்ட் ட்ரெண்ட் ஒரு முடிஞ்சு போன ட்ரெண்ட். பேட்டர்ன் அனாலிசிஸ்னால் 2 தான், ஒரு கரண்ட் ட்ரெண்ட் கரண்ட் பேட்டர்ன் முடிஞ்சு போன பேட்டர்ன். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? கவனிங்க. இப்போ நான் கொஞ்சம் ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எப்போவுமே நான் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நான் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது, பாரம்பரியமாக தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனு, இந்த மாதிரி பேசிக்காக கற்றுருப்பீங்க பாருங்க. 15,000 20,000 கொடுத்துட்டு திங்கக்கிழமை கூட வேலை செய்யாத விஷயங்கள், அதோட நான் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும், அது முதல்ல எப்படி நீங்கள் அதை கனெக்ட் பண்ணுறது, அதோட மீனிங் என்ன, அடிப்படை கூட தெரியாமல் தானே நீங்கள் நிறைய விஷயம் பண்ணுறீங்க. அதோட மீனிங் எல்லாம் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா? கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கேண்டில் இருக்குன்னா ஒரு கேண்டில் அவுட் சைட் கேண்டிலாக போடும். அதுக்கப்புறம் என்னாகும், பையர் வந்து ஒரு இன்சைட் கேண்டில் போடுவாங்க. அப்போ 2 கேண்டிலுக்கு மேலே சேர்ந்து ஒரு கேண்டில் என்ன மாதிரி பேட்டர்னை உருவாக்குதோ, வி பேட்டர்னாக இருக்கலாம், அது ஏ பேட்டர்னாக இருக்கலாம். வி பேட்டர்னா என்ன, மேலேருந்து கீழே வந்து திரும்ப கீழேருந்து மேலே போகிறது, மேலேருந்து சிகப்பு கலராக வந்து கீழேருந்து பச்சை கலராக போனால் அது வி பேட்டர்ன். அதே இது என்ன நடக்கும், கீழேருந்து பச்சை கலராக போய் மேலேருந்து கீழே வந்ததுன்னா ஓ பேட்டர்ன். அதே மாதிரி ஒரு பேட்டர்னை ஹையவோ லோவோ உடைக்க முடியாமல் மார்க்கெட் வி பேட்டர்ன் ஏ பேட்டர்ன் அதுக்குள்ளேயே போட்டுட்ருக்குன்னா அது ஓ பேட்டர்ன், ஜஸ்ட் ஆப்போசிட். அப்போ வி பேட்டர்ன் ஏ பேட்டர்ன் 3 பேட்டர்ன் தான் இருக்குது. இதை வச்சே நீங்கள் மொத்த மார்க்கெட்டை ரீட் பண்ணிடலாம். தேவையில்லாமல் நீங்கள் அது கேண்டில் ஸ்டிக் படிக்கிறேன் அது படிக்கிறேன் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி ஒரு கேண்டிலில் 3 தான் இருக்குது, இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், ஃபெயில்டு கேண்டில். அவ்வளோதான் விஷயம். அதை தெரிஞ்சாலே அடுத்த ரெண்டு கேண்டிலோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பேட்டர்னை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 1 or 2 ஹவர்ஸுக்கு, அடுத்த 1-2 மணி நேரத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 1 or 2 டேஸுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், அடுத்த 1-2 நாட்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் போயிட்டு பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் பாருங்கள். நீங்கள் ஒரு பார்த்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தாலும் ஒவ்வொரு தடவை நீங்கள் பார்க்கும்போதும் அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை, புரியுதுங்களா,
எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு எளிமையா சொல்றேன். ஆனா ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு வரிக்கு வரி அந்த இடத்துல ஒரு மீனிங் இருக்கு. அது உங்களுக்கு பார்க்கும்போது புரியாது. ரொம்ப இன்டெப்த்தா நீங்க பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். நீங்க ஏனோ தானோ பார்க்கும்போது ஓகே ஒரு ஃப்ளோல போற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வரிக்கும் தனித்தனி மீனிங் இருக்கு. நீங்க 10வது தடவை இல்ல 50வது தடவை இதே வீடியோவை திரும்ப பார்த்தா கூட 50வது தடவையும் நீங்க அங்க கத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். சரியா? அப்ப நீங்க நார்மலா ஒரு அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி நீங்க வரைவீங்க ஜென்ரலா? நான் முதல்ல ட்ரெண்ட் லைன் வந்து முதல்ல ஒரு சிம்பிளா வரையறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நான் ஒரு கேண்டில் வந்து கவனிங்க. ஒரு கேண்டில் வந்து ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணும்னு சொன்னேன். ஒரு பேட்டர்ன் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் சேர்ந்தா ஒரு ட்ரெண்டா ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? அப்ப அதை தான் நம்ம என்ன பண்றோம்? நீங்க வந்து இவ்வளவு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி தராம தான் அவங்க என்ன பண்றாங்க? சும்மா ஒரு எதாவது ஒண்ணு கனெக்ட் பண்ணி இது ட்ரெண்டு, இது இது வந்து சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ்னு சும்மா அவுட்லைனா சொல்றாங்க. அதெல்லாம் எல்கேஜி சப்ஜெக்ட். அதான் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கே தெரியும்னா உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? அதெல்லாம் என்ன சொல்றது? வெரி வெரி பேசிக். அதான் சொல்லல எல்கேஜி யூகேஜி சப்ஜெக்ட் அதெல்லாம் வச்சு பணம்லாம் சம்பாதிக்க முடியாது. மார்க்கெட் வந்து கனெக்ட் பண்ண தெரியணும், ரீட் பண்ண தெரியணும். டெக்னிக்கலா தெரிஞ்சுன்னா அடுத்து ஃபண்டமெண்டலா பெரிய பணக்காரன் வந்துட்டானான்னு பார்க்க தெரியணும். புரியுங்களா? அவன் வந்து அக்குமுலேஷன்லாம் முடிச்சிருச்சா, அதாவது என்னன்னா பெரிய பணக்காரன் வந்து ஒரு சாக்கை தூக்கிட்டு வர்றான்னா அவன் சாக்கு நிறைய வாங்குறதுக்கு வருவான். நம்ம சின்ன ஒரு பையை தூக்கிட்டு போவோம், பை நிறைய வாங்கிட்டு போறோம். ஏன்னா நம்மளோட கேபிட்டல் அவ்வளவுதான். அப்ப அவன் சாக்கெல்லாம் நிறைச்சு முடிச்சிட்டானான்னு பார்க்கணும். நிறைச்சாதான் அந்த சாக்கை தூக்கி லாரில ஏத்தி போட்டு மேல ஐ மீன் அடுத்த கொண்டு போவான். அவன் அக்குமுலேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்ததை பார்க்க முடியும். அவன் நிறைச்சிட்டானாங்கிறதையும் பார்க்க முடியும். கன்ஃபார்ம்டா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பையில வாங்கி நிறைச்சிக்கிட்டு அவன் பின்னாடி போகணும். அவனுக்கு முன்னாடி நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். அழகா வித்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஃபாஸ்டா போகும். புரியுதுங்களா? அவ்வளவு ஃபாஸ்டா போகும். அதான் நம்ம கம்யூனிட்டிலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் முடிஞ்சா நான் ஷேர் பண்றேன். அவங்களோட ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்கு? செஷன் ஆரம்பிச்சு வெறும் 4-5 நாள்ல எவ்வளவு எக்ஸலண்டா இருக்கு, அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன் ஃபியூச்சர்லலாம் அவங்களோட ட்ரேடு, அவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் மீடியால ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ண தான் போறோம். அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கேண்டில் வந்து ஒரு ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணும். அந்த பேட்டர்னை எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலையோ அது வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? ட்ரெண்டுன்னு சொல்றோம். ட்ரெண்டு கரெக்ட் தான். அதெல்லாம் கரெக்ட் தான். அந்த ட்ரெண்ட் எது வரைக்கும் போகுன்றது தெரியணும்ல. வெறுமனே ட்ரெண்டை வச்சுக்கிட்டு என்ன போறீங்க? ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. அந்த ட்ரெண்ட் எங்க வரைக்கும் போகும்? இப்போ செல் ட்ரெண்ட் இருக்குன்னா செல்லு எங்க வரைக்கும் போய் முடியும்? எங்க பெரிய பணக்காரனை வந்து அக்குமுலேஷன் முடிச்சு அவன் அந்த பை ட்ரெண்டா மாத்துவான்? அதெல்லாம் தெரியணும்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? மொட்டையா ஓ செல் ட்ரெண்ட்ல இருக்கு, செல் ட்ரெண்ட்ல இருக்கு, செல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு கடைசி வரைக்கும் வாங்காமலே உட்காந்துருப்பீங்க. இருக்கிறத வித்து விட்டு பயந்து போய். கரெக்டு தான். செல் ட்ரெண்டுன்னு இருந்தா அது பை ட்ரெண்ட்ல தானே முடியணும். இரவுன்னு இருந்தா அது பகல்ல தானே முடியணும். பகல் இருந்தா அது இரவுல தானே முடியணும். இதுதானே மார்க்கெட்டோட சைக்கிள். அப்போ ஒரு செல் ட்ரெண்ட் இருந்தா அது ஏதோ ஒரு இடத்துல பை ட்ரெண்டா ஆரம்பிக்கும்ல. அந்த இடம் தெரியலன்னா நீங்க எப்படி அட்வான்ஸா அந்த பிரைஸை நீங்க பிடிக்க முடியும்? செல் ட்ரெண்ட் முடியிற இடத்துல போய் நீங்க மார்க்கெட்டை பிடிப்பீங்க. ஏதாவது புண்ணியம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். நீங்க பண்றதை நீங்க என்ன பண்றீங்கன்ற விஷயத்தை நான் வர்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. முதல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும்னு தெரியுமா? நான் சிம்பிளா சொல்றேன் கவனிங்க. இப்படி எங்க அதிகபட்ச ஹை எங்க இருக்கோ, அதாவது என்ன அர்த்தம் அதிகபட்ச ஹைனா இது வரைக்கும் பையர் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல முதல்ல இதை தாண்டி பையர் பாடியோ விக்கோ கொண்டு போக முடியல. அதை தானே அதிகபட்ச ஹைன்றோம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? ட்ரெண்ட் லைனை சூஸ் பண்ணி முதல்ல இப்படி நேர நிறுத்துங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை நிறுத்துங்க. அப்படியே கொண்டு வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து எங்க இடிக்குதோ, நிறைய கேண்டிலோட பாடியில எங்க இடிக்குதோ அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. சிம்பிள். நான் சொல்றது புரிஞ்சா? பெரிய குழப்பம்லாம் வேணாம். இதுக்கே பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைன்ல பாடியில வைக்கணுமா, விக்ல வைக்கணுமா? நீ எதுல வச்சா என்ன? மொத்தத்துல லாஸ் தானே பண்ண போற. நீ எதுல வச்சா உனக்கு என்ன? இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? இதுக்கே பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டுக்கு டெக்னிக்கல் ஃபண்ட் முக்கியமா, ஃபண்டமெண்டல் முக்கியமா? அது ரெண்டுமே முக்கியம் இல்லை. என்ன கேட்டா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம். அது தெரிஞ்சாதான் நீ சம்பாரிச்சிருப்பீங்களே. இந்த மாதிரி எதுக்கு பைசா கணக்குல பிரயோஜனம் இருக்காதோ அதுக்கு தான் பெரிய ஆர்குமெண்ட், அதுக்கு தான் பெரிய கிளாஸ். அப்ப இவங்கெல்லாம் இன்னும் எல்கேஜிக்கே ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னா இவங்கெல்லாம் இந்த ரமணா படத்துல சொல்ற மாதிரி இப்பதான் இங்கேயே இருக்கீங்களாடா நீங்க, இதுக்கப்புறம் நீங்க எப்படா வர்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க இப்பதான் ட்ரெண்ட் லைனே படிக்கிறீங்க. ட்ரெண்ட் லைனை பார்த்து ஆராய்ச்சி இப்பதான் நீங்க இண்டிகேட்டர்ல இருக்கீங்க. உங்களை பச்சையா சொன்னா அதான் இன்னைக்கு தான் நீங்க இண்டிகேட்டர்ல இருக்கீங்க. இனி இதெல்லாம் தாண்டி ரியல் மார்க்கெட்டை இண்டிகேட்டர்லாம் தூக்கி தூரம் போட்டு போங்கிட்டு அப்படின்னு விரட்டி விட்டுட்டு வெறும் சாட்டை வச்சு மார்க்கெட் பேசுறது பழகுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எங்க வரைஞ்சாலும் அப்படிதான்.
ட்ரெண்ட் லைனுங்கிறது என்னன்னா அதிகபட்சம் ஹை எங்க இருக்க அந்த ஹைல இருந்து முதல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வைங்க, அங்கிருந்து மெதுவா கொண்டு வாங்க. அதிகபட்சம் அதோட பாடியை எங்க இடிக்குதோ, ஒன்றுக்கு மேற்பட்ட பாடியில இடிச்சது அப்படின்னா அப்படியே நிப்பாட்டிக்கோங்க, அவ்வளவுதான். கரெக்டா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க சப்ஜெக்ட்டுக்கே முதல்ல வர்றேன், உங்க உங்க சப்ஜெக்டே வர்றேன். இப்போ இதுக்கப்புறம் பாடி இங்க வந்துச்சு, மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டாவே இருக்கு. கரெக்டா? செல் ட்ரெண்டாவே இருக்கு. எல்லா லாஜிக்கும் கரெக்டா. எங்க போய் பிரேக் பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா? இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அக்ரெசிவா பிரேக் பண்ணும்போது, ஏன்னா நீங்க அதைத்தானே பாக்குறீங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும்ல, நீங்க அக்ரெசிவா பிரேக் பண்ணுவீங்க, அவங்களுக்கு தெரியும். ஓ ட்ரெண்டை உடச்சிருச்சு, ட்ரெண்டை உடச்சிருந்தா நீங்க போய் வாங்குவீங்க. அப்ப மெதுவா பிரேக் பண்ணா நீங்க வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ஃபாஸ்டா போற மாதிரி காமிச்சா வேடிக்கை பார்க்கறவங்க கூட வாங்கிடுவான். வேகமா போற மாதிரி காமிச்சு உங்களை விட்டுட்டு அவன் அழகா உங்க தலையில எல்லாத்தையும் மொத்தமா கட்டிட்டு அவன் திரும்பிடுவான். இதை தானே ஆண்டாண்டு காலமா பண்றீங்க. அப்ப நீங்க நல்லா பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் ஆரம்பிச்ச மார்க்கெட்டு இங்க வரைக்கும் செல் ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. இங்க செல் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னா நீங்க இங்க போய் பை பண்ணி என்ன புண்ணியம்? முதல்ல அந்த ட்ரெண்ட் லைனை எதுக்கு வரைகிறதுன்னு தெரியுமா? ட்ரெண்ட் லைனை ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. ட்ரெண்ட் லைனுங்கிறது ஒரு காந்த மாதிரி. நல்லா கவனிங்க, ட்ரெண்ட் லைனுங்கிறது ஒரு காந்த மாதிரி. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனு கிட்ட கவனிங்க, முதல்ல இங்க இருந்துச்சு பிரைஸ், இவ்வளவு தூரம் வந்துச்சு, திரும்ப இங்க போச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு மார்க்கெட்டு எவ்வளவு தூரம் கீழே போனாலும் ட்ரெண்ட் லைனு அந்த ப்ரைஸை வந்து ட்ரெண்ட் லைனை நோக்கி அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும். அந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து மறுபடியும் மீட்டப் பண்ணும். இப்படிங்கிற ஒரே கான்செப்டுக்காக மட்டும்தான் ட்ரெண்ட் லைனே வச்சிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? மார்க்கெட் எவ்வளவு தூரம் கீழே போனாலும் அந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி மார்க்கெட்ல வால்யூம் அக்குமுலேட் ஆகி திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி மார்க்கெட்டை ப்ரைஸை கொண்டு வருவாங்க, வால்யூம் கொண்டு வரும், ப்ரைஸ் அந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வருங்கிறதுக்காக தான் மார்க்கெட்டோட பேஸே. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது போய் பை பண்ணுங்கன்னு கிடையாது. கவனிங்க, இந்த இடத்துல அக்குமுலேஷன் முடிஞ்சு இங்க போய் நீங்க வாங்கி என்ன புண்ணியம்? இதுக்கப்புறம் வாங்கினா என்ன, வாங்கலைன்னா என்ன? கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி, நீ விளக்க அணைச்சா என்ன, அணைக்கலைன்னா என்ன அப்படிங்கிற கதை தான் உங்க கதையெல்லாம். இப்போ யோசிச்சு பாருங்க. இது போய் இங்க போய் வாங்குவாங்க, பிரேக் அவுட் ஆயிருச்சு, பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படி சொல்லி உங்களை வளர்த்தா தானே இவன் கீழே வாங்கினதெல்லாம் உங்க தலையில கட்ட முடியும். அடிப்படையே தப்பு. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் மார்க்கெட் போனாலும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து மறுபடியும் மீட்டப் பண்ணும். ஒரு காந்த மாதிரி அந்த என்ன சொல்றது, எவ்வளவு தூரம் அந்த ட்ரெண்ட் லைனை விட்டு பிரைஸ் போனாலும் திரும்ப அந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி அந்த பிரைஸ் நகலும். ஏன்? அதாவது என்ன அர்த்தம்? மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்க முடியாது. இறங்க 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 என்ன ஆகும்? பிரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல போய் முடியும். அதான் அர்த்தம். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, எவ்வளவு வெயில் இருந்தாலும், புரிஞ்சுங்களா? என்ன சொல்றது, எவ்வளவு பகல் இருந்தாலும் அது போய் எங்க முடியும்? ஒரு இரவுல தான் முடியிற மாதிரி. வெயிலே அளவுக்கு அதிகமா என்ன ஆகும்? வெப்பச்சலன மழை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதிகமான ஹீட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மழையை கொண்டு வரும். அதுக்கு பேர் தான் வெப்பச்சலன மழைன்னு நம்ம சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம். அதாவது என்ன அர்த்தம்? ஒன்று அளவுக்கு மீறி ஒன்று இருந்துச்சுன்னா ஹீட்டு, அதுக்கு ஆப்போசிட் என்ன? மழை. வெயில்னா மழை, அப்போ மழையை கொண்டு வரும். அதே மாதிரிதான் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸுக்கு போகுது. மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆஃப் என்ன சொல்றது, சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு போகுது, பிரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு போகும். பிரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்க முடியும்? அங்க பிரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல ஆரம்பிச்சு மார்க்கெட்டு பிரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல தான் முடியும். அப்போ மார்க்கெட் எவ்வளவு தூரம் கீழே இறங்க இறங்க இறங்கினாலும் அது ட்ரெண்ட் லைனை நோக்கி, அதாவது இன்னும் தெளிவா சொன்னா, அதிகபட்சம் எங்க இறங்கியிருக்கோ இதுக்கு நேர ஒரு லைன் போடுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த ட்ரெண்ட் லைனோட இதுக்கு நேர ஒரு ட்ரெண்ட் லைனை வரைங்க. அதிகபட்சம் லோ எங்க இருக்கோ அதுக்கு நேரம் ஒரு லைனை போடுங்க. ட்ரெண்ட் லைன்ல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் கண்டிப்பா வரும்னு அர்த்தம். ஆனா எவ்வளவு தூரம் போயிட்டு வருங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றது, இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சா, பையர் வந்துட்டாங்களா, செல்லர் மொத்தமா எக்ஸிட் ஆயிட்டாங்களா, பையருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா, இதெல்லாம் வால்யூம் அனாலிசிஸ் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்காக இங்க கண்டிப்பா வரும்னு சொல்லி இங்க போட்டேன்னு போடாதீங்க. இப்ப இதோட 50% தாண்டி மேல போக முடியலன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? திரும்ப உடச்சு இன்னும் லோ வைக்கும், இன்னும் மறுபடியும் உடைச்சு இன்னும் லோ வைக்கும். இப்படி முட்டாள்தனமா பண்ணாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதான் நான் சொல்ல, 3 விஷயம் இருக்கு. குழி தோன்றவன் இருக்கு, அதுக்கப்புறம் செடி வைக்கிறவன் இருக்கு, அதுக்கப்புறம் மண்ணு மூடுறவன் இருக்கு. செடி வைக்கிறவன் லீவுங்கிறதுனால உட்காந்துட்டு நான் என் வேலை மண்ணு மூடுறதான் மண்ணை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சமாவது லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. ஓவர் வேல்யூல போய் வாங்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். இது எதுக்குன்னா, இந்த அண்டர் வேல்யூல இருக்கிற இந்த விலையில பெரிய பெரிய பணக்காரன் வாங்கி அட்லீஸ்ட் இந்த ஓவர் வேல்யூக்காவது கொண்டு போய் எக்ஸிட் பண்ணுவான்னு சொன்னேன். போயிருக்கானா? எக்ஸிட் பண்ணியிருக்கானா? அடுத்த 3 கேண்டில் பையை தாண்டி மேலே கொண்டு போக முடியலையா? தட்டிட்டானா? அடுத்த தலையில கட்டிட்டானா? எல்லாமே நடக்கும். அதான் நான் சொல்ல, கிளியரா சொல்றேன். எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். அதான் அர்த்தம். அதே மாதிரி தான் என்ன பண்ணுங்க, முதல்ல நான் ட்ரெண்ட் லைனை வரையறதுலேருந்து இதெல்லாம் நாங்கள் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம்.
நான் தான் உங்களுக்கு பச்சையாவே சொல்றேன், வெறும் சார்ட். அடுத்து நான் எங்க போறேங்கிறத பேசும். அடுத்து எந்த இடத்துல பெரிய பணக்காரன் வேறங்கிறத வெறும் சார்ட் உங்களுக்கு சொல்லும். புரியுதுங்களா? அத்தனை பேரோட டெமோ அக்கௌண்ட்டையும் நான் வாய்ப்பு இருந்தா காட்டத்தான் போறேன். அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி ஓப்பன் சேலஞ்சே பண்றேனே. நீங்க எங்க வேணாலும் படிச்சாளா இருங்க, நீங்க எவ்வளவு பெரிய ட்ரேடரா கூட இருங்க இந்தியால, நீங்க என் கூட வாங்க ஒரு டெமோ அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டு. என்னோட ஸ்டூடெண்டோட நீங்க போட்டி போட்டு அவரை விட நீங்க அதிகமா ட்ரேட்ல ப்ராஃபிட் எடுத்து சம்பாதிங்க. சம்பாதிக்க முடியாது, அப்புறம் எங்கிட்டு சம்பாதிக்கிறது? நான் தான் ஓப்பன் சேலஞ்சு அந்த அளவுக்குலாம். ஏன்னா உங்களோட ஸ்கில் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் சொல்லுவாங்கல்ல, நீங்க படிக்கிற ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டருங்கிற மாதிரி, நீங்க 60 வயசு 50 வயசு 40 வயசுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க. நான் 18 வயசு 19 வயசுல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் என்னோட இளமை காலத்துல இப்போ 43 44 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 26 வருஷம் இரவு பகலா நான் போட்டிருக்கேன். அப்ப நான் என்ன சொல்றது, எனர்ஜெட்டிக்கா இருக்கிற வயசுல இந்த இண்டஸ்ட்ரியில நான் என்னோட இரவு பகலா போட்டிருக்கேன். அப்ப நான் எந்த அளவுக்கு கத்திருப்பேன்னு எனக்கு தெரியும்ல. நீங்க 40 வயசு 50 வயசுல வந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு கத்திருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர். நாலேஜ் வயசா சொல்றேன், உங்க வயசை நான் மதிக்கிறேன், உங்களோட அனுபவத்தை நான் மதிக்கிறேன், இல்லைன்னு இல்லை. ஆனா ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு வயசு என்ன சொல்றது 27 நாள் நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும். அந்த அர்த்தத்துல நான் சொல்றேன். அந்த மாதிரி அவ்வளவு டைம் போட்டிருக்கேன். அதனாலதான் எனக்கு தெரியும். நீங்க இந்த அளவுக்கு சீரியஸா சரியா கத்துருந்தீங்கன்னா நீங்க சொல்லிக் கொடுக்குற சிஸ்டமும் சரியா தான் இருக்கும். இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. அதை வச்சுதான் நான் சொல்றேன், நீங்க சொல்லிக் கொடுக்குறதே தப்பு. அப்ப நீங்க பணம் சம்பாரிச்சிருப்பீங்கன்னா எப்படி சம்பாரிச்சிருப்பீங்க? புரியுதுங்களா? சரி, ஓகே. நம்ம ரொம்ப இன்டெப்தான விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். ஓரளவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும், அவ்வளவுதான். இது எல்லாமே உங்களோட அவேர்னஸ்க்கு தான். நான் இன்னொருத்தவங்களை அவங்கள மட்டம் தட்டுறதுனால எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. அது வந்து அநாகரிகமான விஷயம், அதை நான் சொல்லவும் கூடாது. பட் என்னன்னா, உங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயங்களெல்லாம் நான் சொல்றேன். ஓகேவா? கவனிங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க, நேரா போங்க. இப்போ நீங்க இப்போ பாருங்க, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு, கவனிங்க. முதல்ல என்ன இந்த இடத்துல இருக்கு, இப்போ இப்போ இப்படியே வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. ஒரு ட்ரெண்ட்ல வந்து இப்படி பக்கத்துல கொண்டு போங்க, எங்க இடிக்குதோ அங்கே நிப்பாட்டிடுங்க. இப்போ இங்க இடிக்குதா, இப்போ இந்த கையை வச்சுக்கோங்க, இந்த கைக்கு நேரா வச்சுக்கோங்க. எந்த கையை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா அங்கே வச்சுக்கோங்க. இப்படி கொண்டு போங்க, எங்க இடிக்குதோ அங்க நிப்பாட்டிக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம். ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டிலோட பாடியில் அடிக்கும் போது அங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ட்ரெண்ட் லைன். அப்ப என்ன அர்த்தம், மார்க்கெட்டு இங்க இருந்து எவ்வளவு தூரம் போனாலும் இதுக்கு நேரம் நான் ஒரு லைன் போட சொன்னேன் இல்லையா, லைன் போட சொன்னேன். இப்போ இந்த இடத்துலயும் வந்திருக்கும், நான் ஒவ்வொரு ஒரு இதாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இருந்து ஒரு லைன் போட சொன்னேன், அதிகபட்சம் போன ஹை. சிம்பிளா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. கவனிங்க, இதெல்லாம் பண்ணி பார்க்கறதுக்குள்ள புரிஞ்சுக்கோங்க. பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இந்த இந்த அதிகபட்ச ஹை இங்க இருக்கு. அப்போ இந்த ஹைக்கு நேரம் நான் முதல்ல வைக்கிறேன். இந்த லைனை முதல்ல ஸ்ட்ரெயிட்டா வைங்க, இப்படி வச்சு இந்த லைனுக்கு நேரம் வைங்க. வச்சு மெதுவா கொண்டு போங்க. எங்க போய் ரெண்டு கேண்டிலோட பாடியில் இடிக்குதோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி நிப்பாட்டிக்கோங்க. கரெக்டா? இப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன்ல உடைச்சால், கரெக்டா உடைக்கும் போது என்ன ஆகும், எங்கேயோ தாண்டி உடைக்கும். இவ்வளோலாம் போய் தள்ளி ப்ராஃபிட் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹெவியா இருக்கும். அதனால தான் சொல்றது. புரியுதுங்களா? அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா இங்கே அல்டிமேட்டா ஹை எங்கே இருக்கோ அந்த கேண்டிலோட ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி அந்த கேண்டிலோட இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக கட்டாயம் அந்த இடத்துக்காவது மறு கட்டு வந்துட்டு தான் ஓரளவு போகும். அப்படிங்கிறது வந்திருக்கா? அவ்வளோதான் விஷயம். அப்போ அடுத்து என்ன பண்ணுங்க, கவனிங்க. இப்போ ட்ரெண்ட் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். உங்களுக்கு புரியுதுங்கிறக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஹை போட்டிருக்கு. அப்போ இங்கேருந்து போய் லைட்டாக இந்த அதிகபட்ச பாடி எங்கே அடிக்குதோ அங்கே பாருங்க. கரெக்டுங்களா? இவ்வளோதான். அப்போ என்ன பண்ணும் மார்க்கெட்டு, இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா மார்க்கெட் வந்து என்ன இந்த இடத்துக்கு வரும். இல்லைன்னா இந்த புள்ளியை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தரும். இங்கே ஒரு புள்ளி இருக்கா, இதுக்கு நேராக தானே வச்சிருக்கேன், இந்த புள்ளிக்கு வரும். அப்படி இல்லைன்னா இதோட பேஸ் இந்த இடம், இதை உடைச்சா இந்த புள்ளிக்கு வந்துரும்னு அர்த்தம். இப்படி தான் மார்க்கெட். அப்போ இதை கவனிங்க. இப்போ இந்த இடம் இருக்கு, இப்போ இதோட புள்ளி எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அதிகபட்ச லோ இந்த இடத்துக்கு நேரம் இருக்கு, இந்த லோக்கு நேரம் தானே வச்சு வரைஞ்சிருப்போம். அப்போ மார்க்கெட் வந்து கட்டாயம் என்ன அர்த்தம், உங்களுக்கு லைன் போடணும் கூட அவசியம் கிடையாது, இந்த புள்ளிக்கு போகும். புரியுதுங்களா? அதை தாண்டி போறது கொஞ்சம் சிரமம். அப்படி போச்சுன்னா இதோட இதுக்கு முன்னாடி புள்ளி எங்க இருக்கு, இதோட பேஸுக்கே போயிடும்னு அர்த்தம். இந்த லட்சணத்துல தான் நீங்க ட்ரெண்ட் லைனா படிக்கிறீங்க. முதல்ல ட்ரெண்ட் லைன் எதுக்கு, எங்க மார்க்கெட் போனாலும் பிரைஸ் எங்க போனாலும் பிரைஸ் ட்ரெண்டு, பிரைஸ் ட்ரெண்டு ஒரு காயினோட ரெண்டு சைடு மாதிரி. பிரைஸ் தான் முதல்ல கேண்டில உருவாக்குது. புரியுதுங்களா? பிரைஸ் தான் பேட்டர்னை உருவாக்குது, பிரைஸ் தான் ட்ரெண்டை உருவாக்குது. அப்ப அந்த ட்ரெண்ட் லைன் எதுக்கு வரைகிறது, பிரைஸ் ட்ரெண்ட் லைனை விட்டு எங்க எவ்வளவு தூரம் போனாலும், கீழே போனாலும் அப்படித்தான், மேலே போனாலும் அப்படித்தான், எவ்வளவு தூரம் போனாலும் அந்த பிரைஸ் ட்ரெண்டை நோக்கி மறுபடி வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ரெண்டும் வந்து காதலன் காதலி மாதிரி. புரியுதா? சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வரலாற்றுல எல்லாம் படிச்சிருப்போம், அரசர் போருக்கு போயிட்டாருன்னா
அந்த காதலியால ரொம்ப நாள் இருக்க முடியாது, அரசரால ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதுக்கு பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கூடல் வியாதியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு சரியா தெரியல அதோட இதை. நீங்க தளபதி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? தளபதினா எந்த தளபதி? படமே தளபதி தான், இளைய தளபதி இல்ல. ரஜினி போருக்கெல்லாம் போவாரு. அந்த மாதிரி அது வாடல் நோயோ கூடல் நோயோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது எனக்கு சரியா தெரியல. அந்த நோய் வந்துருமா ரெண்டு பேருக்கும், ரொம்ப நாளைக்கு மேல இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன ஆகும், எங்க போனாலும் அந்த காதலியை தேடி வருவாரு. வரும்போது ஒரு மலரை கொண்டு வருவாரு. அது பேர் ஏதோ ஒரு மலர்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியும், பட் ஞாபகம் இல்லை. அந்த மலரை கொண்டு வருவாங்க. அப்ப எதுக்காக அந்த மலரை கொண்டு வருவாங்கன்னா, இந்த மலரை பார்க்கும்போது உன் ஞாபகம் வந்துச்சு, இந்த மலர் வந்து வாடி போயிருக்கு, இந்த மலர் மாதிரி தானே நீயும் வாடி போயிருப்ப அப்படின்னு சொல்லி இந்த மலர் வாடனை பார்க்கும்போது உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு. உடனே இந்த மலரை பறிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவனெல்லாம் போர்க்களத்தை விட்டுட்டு நான் பாட்டுக்கு இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் அது. அது ஒரு கூட்டிட்டு கூட வந்திருப்பாரு, வந்துட்டு கூட வந்திருப்பாரு, அது அவரோட பிரச்சனை. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைனும் ப்ரைஸும் ஒரு காதலன் காதலி மாதிரி. எவ்வளோ தூரம் அதை விட்டு தூரமா போனாலும் அதை தேடி வரும். மாவீரன் படத்துலாம் பார்த்துருப்பீங்களா? ரெண்டாவது தலைமுறை, ரெண்டாவது இடம் பிறகு எடுத்து மறுபடியும் வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி ட்ரெண்டையும் ப்ரைஸையும் பிரிக்க முடியாது. அதைத்தானே உங்களுக்கு சிம்பிளா என்ன சொன்னேன், ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னேன். ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஓப்பனிங் இருக்கு, ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆரம்பிக்குதுன்னா அது ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல தான் முடியும். ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல ஆரம்பிக்குதுன்னா ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல தான் முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து அது பிரேக் அவுட் ஆனா என்ட்ரி எடுக்கிறதுக்கு இல்லை, பெரிய பணக்காரன் அந்த பவுண்டரியை ரீச் பண்ணிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அங்கேருந்து நம்ம இனிமேல் மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் ப்ரொசீட் பண்ண வேண்டாம், இருக்கிறத எக்ஸிட் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாங்கிறதுக்கு தான் ட்ரெண்ட் லைன். கவனிங்க, இதை இந்த அடிப்படை கூட தெரியல, கவனிங்க. அதாவது என்ன அர்த்தம், இங்கே வந்துருச்சு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வெளியில் வந்துருச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம இந்த ஏரியாவில் இறங்கி வாங்கினதை ஃபுல்லாக இதுக்கு மேலே இந்த ஏரியாவில் வச்சுக்க வேண்டாம், மொத்தமாக இவன் ஏண்டலையாக கட்டிட்டு கிளம்பிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைனோட அடையாளம். ஏன், ட்ரெண்ட் லைனை விட ப்ரைஸ் வந்து நெகட்டிவ் சைடில் போகுது. ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகும்போது தானே பாசிட்டிவ் சைடு போயிருக்கும். ட்ரெண்ட் லைனை விட்டு ப்ரைஸ் நெகட்டிவ் சைடில் போகுது அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளோட பொசிஷன்ஸ் எது இருந்தாலும் ப்ரைஸ் நெகட்டிவ் ஆகுறதுனால வச்சுக்க வேண்டாங்கிறதுக்கு தான். அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு கிடையாது. அதே மேதாவிகளை அதை தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ இங்கே இருக்கு ட்ரெண்ட் லைனு, அங்கே போய் உடைக்கி எங்கேயோ உடைக்குது அப்படின்னா அது என்ட்ரி எடுக்கிறது கிடையாது. இந்த ஒரு பர்பஸை ஞாபகப்படுத்துறதுக்கு தான். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரைஸும் ட்ரெண்டு. ப்ரைஸ் தான் கேண்டிலை உருவாக்குது, ப்ரைஸோட படம் தான் கேண்டில். புரியுதுங்களா? இப்போ கேண்டிலுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு ப்ரைஸ் எப்படியெல்லாம் மூவ் ஆகுதோ அதை ஒரு படமாக வரைஞ்சா அதுக்கு பேர் தான் கேண்டில். அதை வந்து 4-5 கேண்டில் ஒரு படமாக வரைஞ்சா அந்த அப்பவும் பேட்டர்ன், அந்த பேட்டர்னுக்குள்ளேயும் ப்ரைஸ் தான் இருக்குது, ட்ரெண்டுக்குள்ளேயும் ப்ரைஸ் தான் இருக்குது. அப்போ அந்த ப்ரைஸ் எப்படியெல்லாம் மூவ் ஆயிருக்கோ அந்த பேட்டர்ன் எப்படிலாம் இருக்கோ இதை கவனிங்க. ஒரு இது என்னது, இது சேர்த்து ஒரு ஏ பேட்டர்னை கனெக்ட் பண்ணுறீங்க. புரியுதாப்பா ட்ரெண்ட் லைன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு? இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணேன், வி பேட்டர்னை கனெக்ட் பண்ணுறீங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, வெறும் விஷயத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லா மார்க்கெட்டையும் பண்ணிக்கலாம். புதுசு புதுசாலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? கேண்டில்ஸ், கேண்டில்ஸ் தான் எல்லாமே. கேண்டில்ஸ் இஸ் த இம்ப்ரெஷன் ஆஃப் த ப்ரைஸ். இந்த கேண்டிலே உருவாக்குனவரே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா மார்க்கெட்டை பற்றி? எ பெஸ்ட் ட்ரேடர் கேனாட் பி எ பெஸ்ட் அனலிஸ்ட், எ பெஸ்ட் அனலிஸ்ட் கேனாட் பி எ பெஸ்ட் ட்ரேடர். அவரே அதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் மார்க்கெட்டை தொழிலாக நல்லா கற்றுக்கணும்னா ரொம்ப உட்காந்துட்டு ஒய்டா நாலேஜை கற்றுக்காதீங்க. என்ன தெரிஞ்சிருக்கோ அதை இன்டெப்த்தாக அதை ட்ரேட் பண்ணி பாருங்க. விஷயத்தை மாற்றாதீங்க, உங்களோட கான்செப்டை மாற்றாதீங்க. இந்த 2 இண்டிகேட்டரை பண்ணி பார்த்துட்டு லாஸ் வருதுன்னு பண்ணாதீங்க. அதிலே இருங்க விடாப்படியா, மார்க்கெட் உங்களோட பேசும், அதுவே உங்களுக்கு கற்றுத்தருன்ற ஐடியாவில் தான் சொன்னது. நம்ம தான் 4 நாள் தாண்டி ஒரு இண்டிகேட்டர் தூக்கி போட்டு அடுத்து வேலையாகாதுன்னு அடுத்த இண்டிகேட்டர் பார்க்கறது. இது 2 ட்ரேட் வந்தோடனே இதுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்த இண்டிகேட்டர் பார்க்கறது. நம்ம தான் 5 நிமிஷத்தை தாண்டி போகிறதே இல்லை, மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணுறதே இல்லை. அப்போ எப்படி லாபம் வரும்? அதனால தான் அவர் சொன்னார், எ பெஸ்ட் ட்ரேடர் கேனாட் பி எ பெஸ்ட் அனலிஸ்ட், எ பெஸ்ட் அனலிஸ்ட் கேனாட் பி எ பெஸ்ட் ட்ரேடர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் டிவி மெக்கானிக் ஆகணும்னா டிவியை அமர்த்தி போட்டுட்டு உட்காந்துட்டு சுந்தரி சித்தி சீரியலாக பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா சீரியல் கதை வேணும்னா சொல்லலாம், டிவி மெக்கானிக் ஆக முடியாது. அப்போ நீங்கள் டிவி மெக்கானிக் ஆகணும்னா என்ன பண்ணணும்? சுந்தரி சித்தியெல்லாம் அமர்த்தி போட்டுட்டு டிவிக்கு பின்னாடி போய் உட்காந்து டிவியோட போர்டை கலட்டி அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தா மட்டும்தான் டிவி மெக்கானிக் ஆகலாம். நானும் டிவியில் தானே பார்த்துட்டு இருக்கேன், நானும் டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், டிவியை பார்த்துக்கிட்டேன்னா சீரியல் பார்த்தா நீங்கள் சீரியல் கதை வேணா சொல்லலாமே ஒழிய டிவி மெக்கானிக் ஆக முடியாது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் நீங்களும் இருக்கீங்க. மார்க்கெட்டில் கற்றுக்கிறதுல கவனம் செலுத்தக்கூடாது, மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மார்க்கெட்டோட சைக்கிள் எப்படி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா,
மார்க்கெட்டில் உட்காந்துட்டு இது சீரியல் பார்க்குற மாதிரி பொழுதன்னைக்கு உட்காந்துட்டு காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆஃப் பண்ணி போட்டுட்டு மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, பெரிய பணக்காரங்க மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, பணம் சம்பாதிக்கிறேன் இதுங்க என்னெல்லாம் பண்ணுறான், இந்த மாதிரி டிவிக்கு பின்னாடி பார்க்குற மாதிரி மார்க்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற விஷயத்த நீங்கள் பார்க்கணும். நீங்கள் உள்ளே இருக்கிற விஷயத்தையா பார்க்குறீங்க? 4 இண்டிகேட்டருக்கு இன்னும் 4 தோடு மூக்குத்தி கம்மெல்லாம் மாட்டி 4 இண்டிகேட்டரை போட்டு வச்சு அது என்னடா சொல்லுதுன்னா அதை பார்த்து இப்படியே அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சாட்டெல்லாம் பார்த்தோன்னா திருவிழாவுக்கு லைட்டு போட்ட மாதிரி இருக்கும். இந்த கேண்டில்ங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது, அதை தேட வேணும், அதையே தேடணும். அவ்வளவு இண்டிகேட்டர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. புரியுதுங்களா? இப்போ ட்ரெண்ட் லைனோட முக்கியம். இந்த ட்ரெண்ட் லைன்லாம் எங்களுக்கு பார்த்தாலே அலர்ஜி. தீண்டத்தகாத வார்த்தை மாதிரி சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, பிரேக் அவுட்டு, ட்ரெண்ட் லைனு, ஐயய்ய இதெல்லாம் பார்த்தாலே எனக்குலாம் அலர்ஜி. இப்போ கொல்ல பேத்தோட குடியை கெடுத்தது இந்த ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை தாண்டி நம்ம ஆளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்னா போகவே மாட்டான். அதை தாண்டி அவனுக்கு நல்லா தெரியும். 10 பேர் வந்தான்னா அதில் அடுத்து முடிஞ்சு போச்சான், அவன் கதை முடிஞ்சு. அடுத்து என்னன்னா அடுத்து புதுசு பேர் 10 வரும். ஏன்னா அவனுக்கு ட்ரெண்ட் லைன் என்னன்னே தெரியாதுல்ல. அதை வச்சு இவன் பழப்ப ஓட்டிடுவான். சந்தையில் லேகியம் விற்கிற மாதிரி அதே லேயத்தை தான் விற்பான். 50 வருஷமா அதை தான் வித்துக்கிட்டு இருப்பான். புரியுதா? அதே தான். ஏதாவது நீயாவது பணம் சம்பாதிச்சிருக்காடா, நான் எதுக்கு பணம் சம்பாதிக்கிறேன், நான் தான் இங்கே தான் எங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி. சரி, அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். அதை பேசினாலே நமக்கு டோட்டலி வேற மாதிரி வந்துடும் வார்த்தைகள்லாம். சரி, ஓகே. அப்போ என்னன்னா நீங்கள் நல்லா கவனிங்க. அப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் எதுக்குன்னா ஒரு பேட்டர்னை கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரெண்ட் லைன். அப்போ ட்ரெண்ட் லைன்ல இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் போனாலும் கவனிங்க, ட்ரெண்ட் லைன்ல இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் போனாலும் மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸ் எது போனாலும் ப்ரைஸ் எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப ப்ரைஸு ட்ரெண்ட் லைனை நோக்கி கொண்டு வரும்னு அர்த்தம். ஏன் ஏன் என்ன அர்த்தம், எதனால் அப்படி? இப்போ கவனிங்க, எவ்வளோ தூரம் விற்று 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 கீழே போனால் கூட இந்த விற்கிறதெல்லாம் யாரோ ஒரு சேட்டன் ப்ரீஃப் ஆஃப் பீப்புள் வாங்கிட்டு தானே இருப்பாங்க. வாங்குறவங்க எல்லாமே விற்கிறது இருக்காதுல்ல. அப்போ என்ன ஆகும், இது எல்லாமே இன்னொருத்தனுக்கு கை மாறும். கை மாறும்போது என்ன ஆகும், பெரிய பெரிய பணக்காரன் எஃப்ஐடிஏ இவங்க கையில் மாறும்போது என்னன்னா அந்த வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க. வெயிட்டேஜ்னா என்ன, அதாவது என்ன அர்த்தம், ஒரு 10 கிலோ வெயிட்டை ஒரு 1வது படிக்கிற தலையில தூக்கி வைக்கிறதுக்கும் ஒரு 10 கிலோ வெயிட்டை ஒரு 10வது தலையில தூக்கி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டு இடத்துலையுமே 10 கிலோ வெயிட்டு தான். ஆனால் அதை ஒரு 10வது படிக்கிறவன் தாங்குவான். ஆனால் அதை ஒரு 1வது படிக்கிறவன் தாங்க முடியுமா? கண்டிப்பாக தாங்க முடியாது. அது கீழே டொம்முன்னு போட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுவான். இதுக்கு பேர் தான் மார்க்கெட்டில் வெயிட்டேஜ். அதாவது என்ன விஷயம், ஒரு குறிப்பிட்ட விலையில வர்ற அதிகப்படியான வால்யூமை அது பெரிய பணக்காரன் கையில் மாறுச்சுன்னா அவன் இன்னும் அந்த வெயிட்டேஜை தாண்டி இன்னும் ஃபர்தராக அக்குமுலேட் பண்ணி மார்க்கெட்டுக்கு டைரக்ஷனில் கொண்டு போக முடியும். இதே நிறைய விஷயங்கள், நிறைய வெயிட் நான் சொன்னேன் ரீட்டைலர் கையில் மாறுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து ஒவ்வொருத்தனோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி. எல்லாருமே ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட் உள்ளவங்க, எல்லாருமே இன்ட்ராடே மைண்ட் செட் உள்ளவங்க. அவங்க கைக்கு அதிகப்படியான இது மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால ₹1 ₹2 லாஸை மீறி அதுக்கு மேலே அந்த வெயிட்டை தாங்க முடியாது. மொத்தமாக விட்டுட்டு செதறி ஓடுவாங்க. செதறி ஓடும்போது மார்க்கெட் என்ன ஆகும், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருக்கு வரும். ஃபியருக்கு வரும்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக ரெட் கலராகவே வரும் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்ன ஆகும், கண்ட்ரோல் ஆஃப் கிரீடுங்கிறது என்ன, கவனிங்க, எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். கண்ட்ரோல் ஆஃப் கிரீட் கண்டினியூஸாக. ஏன் இந்த மாதிரி கண்டினியூஸாக ரெட் கலரை யார் வாங்கியிருக்கான்னு அர்த்தம், பெரிய பணக்காரன் வாங்கியிருக்கான். ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக எவ்வளவு சீக்கிரம் அவன் ப்ராஃபிட்டை கொண்டு போக முடியுமா, மறுபடியும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் போட்டு அங்கே கை மாற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பச்சை கலரை பார்த்தோன்னே வாங்கடா வாங்கடா பசுக்குள்ளே வீலுக்குள்ளே போகிற மாதிரி. இதெல்லாம் நான் நிறைய சொல்லியாச்சு. அப்போ வாங்கி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கொஞ்சம் இறங்குனா கூட உங்களால் அந்த டெம்ப் தாங்க முடியாது, ஸ்டாப் லாஸ் அடித்து விற்றுட்டு போயிடுவீங்க. அதாவது என்ன நடக்கும் தெரியுமா, குறைச்ச விலைக்கு வாங்குவான், அதிக விலைக்கு விற்பான். திரும்ப விற்றதே அவன் வாங்கணும். அப்போ என்ன பண்ணுவான், மறுபடியும் அதிக விலைக்கு குறைச்ச விலைக்கு வாங்குவான், அதிக விலைக்கு விற்பான். குறைச்ச விலைக்கு நம்மக்கிட்ட வாங்கி அதிக விலைக்கு இப்படி வச்சுக்கோம், உங்ககிட்டனே சொல்கிறேன். இதெல்லாம் நமக்கு நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. நம்ம அந்த கேட்டகரியில் இருந்தால் வெளியில் வந்தாச்சு. நாங்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறது, நாங்கள்லாம் அந்த 1% பீப்புளோட கேட்டகரி. கடந்த 25 வருஷமாக சொல்ல முடியாது, நிறைய வருஷமாகவே, கிட்டத்தட்ட 17-18 வருஷமாகவே அந்த கேட்டகரி தான். ஓகேவா? அப்போ உங்ககிட்ட வாங்கி குறைச்ச விலைக்கு அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதிக விலையிட்ட உங்கள்கிட்ட விற்றுருவோம். மறுபடியும் உங்ககிட்ட விற்றதை மறுபடியும் பயங்காட்டி உங்கள்கிட்ட குறைச்ச விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்றுருவோம். இந்த மாதிரி ஒரு 2-3 சைக்கிள் நடக்கும். அப்போ இந்த மாதிரி சைக்கிள் நடக்கும்போது இதை இண்டிகேட் பண்ணுற ஒரு விஷயந்தான் ட்ரெண்ட் லைன். அப்போ ட்ரெண்ட் லைன்னா என்னாச்சு, அதிக விலைக்கு விற்றாச்சு, இனி வெயிட்டேஜ் மார்க்கெட்டில் குறைஞ்சிருச்சு, இனி மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை உடைக்குது. இதுக்கு மேலே
பெரிய பெரிய பணக்காரன் உள்ள நுழையாத, இன்னி நல்ல அண்டர் வேல்யூ போட்டும், இன்னி மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்ல விட்டு அங்க இருந்து ஏன் அதைத்தான் நான் சொன்னேன். இங்க இருந்து இவ்வளவு தூரம் பச்சை கலர்ல தூக்குனவன் இங்க இருந்து இவ்வளவு தூரம் பச்சை கலர் ஏன் இங்க தூக்குறது, இங்க தூக்குறது ஏன் இங்க தூக்குறது பண்ண மாட்டான். இங்க சப்போர்ட் நீங்க எங்க இருக்கு அப்படின்னு தெரியுங்கன்னா அது வரைக்குமாவது கொண்டு வர வச்சு 50% கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் தான் தூக்குவான். மறுபடியும் இப்போ குறைச்ச விலைக்கு கவனிங்க இறங்கும் போது வாங்கினா அதிக விலைக்கு வித்துட்டான். இப்போ என்ன பண்ணுவான், உங்களால வெயிட்டேஜ் தாங்க முடியாது விடுவீங்க மார்க்கெட்டை டம்முன்னு, இதை உடச்சு இன்னும் கீழே விலைக்கு போகும். கட்டாயம் 50% வரும். பேஸுக்கு வந்துச்சுன்னா பேஸை உடச்சு அவுட் சைட் கேண்டில் வச்சுன்னா இன்னைக்கு குறைச்ச விலைக்கு உங்கள்கிட்ட வாங்குவான், அதிக விலைக்கு விற்பான். விற்கும்போது எது வரைக்கும் கொண்டு போவான், இது மாதிரி 1 to 2 மடங்கு கொண்டு போய் உங்களை கண்ட்ரோல் ஆஃப் கிரீடை உங்களோட சோதிக்காதீங்கடா என்னைய அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களை சோதிச்சு உங்க தலையில கட்டி மறுபடியும் என்ன பண்ணுவான், மறுபடியும் கீழே கொண்டு வருவான். இப்படி தான் நடக்கும் மார்க்கெட். அதுக்கு தான் என்ன பண்றது, மறைமுகமா வச்சிருக்க விஷயம் தான் ட்ரெண்ட் லைன். எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டு. இந்த படத்துல சொல்ற மாதிரி இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு இதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான். ட்ரெண்ட் லைன் கரெக்டு தான், சப்போர்ட் கரெக்டு தான், எல்லாமே கரெக்டு தான். ஆனா அதை எப்படி பார்க்கணும்னு கூட சொல்லி கொடுக்கல பாத்தீங்களா, அங்கதான் வேதனை. ஏன்னா அது அவனுக்கு தெரிஞ்சாதானே உங்களுக்கு சொல்லி தருவான். அது தெரிஞ்சா தான் அவனே சம்பாரிச்சிருப்பானே. சரியா, அந்த கதையை விடுங்க வேண்டாம். அப்போ ட்ரெண்ட் லைனுங்கிறது என்ன, மார்க்கெட்டு அந்த ட்ரெண்டை விட்டு மார்க்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போனாலும் அந்த ட்ரெண்டை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். அதுதான் ட்ரெண்ட் லைன். நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்க, எவ்வளோ தூரம் போனாலும் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து திரும்ப அந்த ப்ரைஸ் வந்து இப்போ நான் இதே எடுத்துக்கிறேனே, ஒரு டேக்கு போகிறேன், ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து அந்த ட்ரெண்டை தொடாமல் விடாது. இதுதான் ட்ரெண்டனோட இது. எவ்வளோ தூரம் வேணாலும் போகட்டும், திரும்பி வரும், திரும்பி வரும், திரும்பி வரும். இப்போ நான் ஒவ்வொரு இதாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. கவனிங்க, இது இருக்குது. ஏன்னா ட்ரேடுங்கிறது வெறும் ட்ரெண்ட் லைனும் ஒரு கேண்டில் ரீட் பண்ணுறதோ கிடையாது. அதெல்லாம் 10% தான். பாருங்கள், இங்கே இருக்குது வி பேட்டர்ன். பேட்டர்னை கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரெண்ட் லைன். உங்களுக்கு எளிமையாகவும் நான் சொல்லி காமிச்சிட்டேன். இப்படி நேராக வைங்க. இப்போ இங்கே தான் மார்க்கெட் அதிகபட்ச லோ இங்கே இருக்குது. இந்த லோவுக்கு நேரம் வச்சு எங்கே இடிக்குதோ அங்கே கொண்டாந்து நிப்பாட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இடிச்சாச்சு. அப்போ மார்க்கெட் பாருங்கள், இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது, ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, அடுத்து இன்னும் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. எவ்வளோ தூரம் போனாலும் திரும்பி ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தொடும் அப்படின்னு நான் சொன்னேன். தொடுதா? அடுத்து பாருங்கள், இப்போ இங்கே வைங்க, எவ்வளோ தூரம் போனாலும் தொடும், எவ்வளோ தூரம் போனாலும் தொடும். இதுதான் ட்ரெண்ட் லைனும் ப்ரைஸும். நான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி காதலன் காதலி மாதிரி தொடும், எவ்வளோ தூரம் போனாலும் தொடும். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஓரளவு பக்கத்தில் இருக்குன்னா நமக்கு 2 கேண்டில் தான் இருக்குது. அப்போ ஒரு கேண்டிலோட விக்கில் வச்சா போதும். ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டிலில் மார்க்கெட் ஃபார்மேஷன் இருக்குன்னா 1-2 கேண்டிலோட பாடியை தொடுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ பாருங்கள், எவ்வளோ தூரம் போனாலும் நீங்கள் இதை வேணா பாருங்கள், எவ்வளோ தூரம் போனாலும் ட்ரெண்ட் லைனை வந்து மறுபடியும் தொடும். தொடாமல் மார்க்கெட் இருந்ததா சரித்திரமே கிடையாது, தொடாமல் இருக்கவும் முடியாது. அதான் நான் சொன்னேன்ல, இரவு பகலில் தான் முடியுங்க மாதிரி ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் தான் முடியும். இங்கே ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெரிய பணக்காரனுக்கு, உங்களுக்கு இந்த இடம் தான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் இங்கே தானே போய் விரட்டி விரட்டி வாங்குறீங்க. பெரிய பணக்காரனுக்கு ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும்டா சாமி, இனிமே எதுக்கடா வெயிட் பண்ணிட்டு இவங்க தலையில் கட்டிடலாம்டா அப்படின்னு கட்டிடுவானுங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க, இங்கே இருக்கா, இங்கே கட்டிடுவானுங்க. இப்படி ட்ரெண்ட் லைனை உடச்சு பார்க்கணும். இன்னும் கவனிங்க, எவ்வளோ தூரத்தில் வேணால் ட்ரெண்ட் லைனை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணி கொண்டு போகலாம். இங்கே கவனிங்க, இங்கே வந்துச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல தான் முடிஞ்சு. இப்போ நீங்கள் கவனிங்க, இப்போ கவனிங்க, இதுக்கு நேரம் வைங்க. லாஸ்ட்டாக இந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கு, இந்த பாடியில் வைங்க, இப்படி நேரம் வைங்க. இந்த கையை எடுத்துக்கோங்க, இந்த கையை எடுத்துக்கோங்க. கவனிங்க, இதுக்கு நேரம் வச்சு மெதுவாக கொண்டு போங்க அந்த கையை நோக்கி. எங்கே 2 பாடியில் கிடைக்குதோ அங்கே வச்சுக்கோங்க. இன்னும் போங்க, ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, இந்த இடத்துல வைங்க, நேரம் வைங்க. இதுக்கு நேரம் ஹை வைங்க. எங்கே போய் பாடியில் 2 பாடியில் அடிக்குதோ அங்கே நிப்பாட்டிக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஷார்ட் அவுட் பண்ணாதீங்க. அப்போ பார்த்தீங்களா, ஒவ்வொரு ட்ரெண்டாக உடச்சி 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 கீழே வரும். இப்படி தான் வரும். அதாவது என்ன அர்த்தம், ட்ரெண்ட் லைனில் உடைக்குது அப்படின்னா, தயவுசெய்து இதையாவது புரிஞ்சுக்கோங்க ரசாக்களா. ட்ரெண்ட் லைனை உடைக்குது அப்படின்னா, மேலே உள்ள ட்ரெண்ட் லைனை உடைக்குது அப்படின்னா நீ பை பண்ணுறதுக்கு தயாராருன்னு அர்த்தம். கீழே உள்ள ட்ரெண்ட் லைனை உடைக்குது அப்படின்னா செல் பண்ணுறதுக்கு தயாராருன்னு அர்த்தம். புரியுதா? நீங்கள் இது இப்போ அதையா பண்ணிட்டு இருந்தீங்க எத்தனை வருஷமா? நீங்கள் கீழே உள்ள ட்ரெண்ட் லைனை புடைச்சி மார்க்கெட் மேலே 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 ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் மாடு பிடிக்கிற மாதிரி விரட்டி போய் மாட்டை பிடிக்கிறது. கீழே உடச்ச உடனே தான் புட்டி 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 விட்டுறாத விட்டுறாதன்னு போயிட்டு செல் பண்ணுறது. மேலே போகையில் மார்க்கெட்டை பை பண்ணுறது. குறைச்ச விலைக்கு பை பண்ணுங்க, அதிக விலைக்கு செல் பண்ணுங்க. இதுதானே பணம் சம்பாதிக்கான அடிப்படையான விஷயமே. ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்பீங்களா, இல்லை 15 ரூபாய்க்கு வாங்கினதை 10 ரூபாய்க்கு விற்பீங்களா? எவன் வாழ்க்கையில் முன்னேறுவான் யோசிங்க. இது கூட உங்களுக்கு எல்கேஜியில் யூகேஜியில் சொல்லி கொடுத்தாங்க இதுதானே. இந்த எல்கேஜி சப்ஜெக்டை கூட நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? இந்த அளவு கூட நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? யோசிங்க. அப்போ உங்களை எல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறது? ஒரு தொழில் பண்ணுறேன்னு முடிங்க, 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கணுமா, இல்லை 15 ரூபாய்க்கு விற்றதை 10 ரூபாய்க்கு மறுபடியும் வாங்கணுமா? எது லாபம் தரும்? அப்போ
அப்போ அதிக விலைக்கு விற்றதை குறைச்ச விலைக்கு வாங்கலாம், குறைச்ச விலைக்கு வாங்கினதை அதிக விலைக்கு விற்கணும், அதானே லாபம் தரும். அப்போ அதுவே தெரியாமல் ட்ரெண்டில் அதான் சொல்ல எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதான் நான் சொல்ல பெஸ்ட் அனலிஸ்ட். நீங்கள் ஒரு புக்கு கூட எழுதலாம், ஆனால் அதை வாங்கி ஒரு பய படிக்க மாட்டான், படிக்கிறவனும் தேர மாட்டான், நீங்களும் கடைசி வரைக்கும் தேர மாட்டான். ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பாக இருக்கே. அப்போ எப்படி? எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறது வேற, பிஸ்னஸாக பண்ணி ஜெயிக்கிறது வேற. ஜெயிக்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அதான் நான் சொன்னேன், ஏ பெஸ்ட் அனலிஸ்ட் கேனாட் பி ஏ பெஸ்ட் ட்ரேடர். நீங்கள் நிறைய நேரம் டிவி பார்த்தீங்கன்னா டிவியோட கதையை வேணா சொல்லலாம், ஆனால் நீங்கள் வந்து ஒரு டிவி மெக்கானிக் ஆக முடியாது. அப்போ அதே மாதிரி தான் மார்க்கெட். பெஸ்ட் அனலிஸ்ட் கேனாட் பி ஏ பெஸ்ட் ட்ரேடர், ஏ பெஸ்ட் ட்ரேடர் கேனாட் பி அனலிஸ்ட். இப்போ பாருங்க, நல்லா பணம் சம்பாதிக்கிறேன், எதை கேட்டாலும் இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இந்த இண்டிகேட்டர் வேணாம், அது வேணாம், எல்லாத்தையும் தூக்கி போடுறேன். ஏன்? எப்படி பணம் சம்பாதிக்கணும் எனக்கு தெரியும், எனக்கு இண்டிகேட்டர் தேவையில்லை. புரியுதுங்களா? உங்களுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு தெரியாதனால நீங்கள் இண்டிகேட்டர் மூலமாக பணம் சம்பாதிச்சிடலாம், பணம் செஞ்சிடலாம், பணம் சம்பாதிச்சாலும் நினைக்கிறேன். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே விஷயம், ஒரு இண்டிகேட்டர் வச்சு பணம் சம்பாதிக்க முடியும்னா உங்களாலே இந்த இண்டிகேட்டர் வாங்க முடியும்னா பெரிய பணக்காரன், அந்த இண்டிகேட்டரை உருவாக்கினவன் தயாரிச்சவன் அவன் பணம் சம்பாதிக்க முடியுமா? சம்பாரிச்சிருவானா? சம்பாதிச்ச மாட்டான்ல. பெரிய கம்பெனி இண்டிகேட்டரை வாங்கி வச்சுட்டு ஓடு, எல்லாம் வீட்டுக்கு ஓடு, ஃபண்ட் மேனேஜர் எல்லாம் ஓடுப்பா, வீட்டுக்கு கிளம்பு, இந்த இண்டிகேட்டர் சூப்பர் இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது, நாங்கள் அதை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கணும். அவன் சம்பாதிப்பாங்களா? மாட்டாங்களா? எதுக்கு? டெக்னிக்கல் அனலிஸ்ட் தனி, அடுத்து ஃபண்ட் மேனேஜர் தனி, அதுக்கப்புறம் ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் தனி. இது எத்தனை பேர் எதுக்கு இருக்குது? அதானே நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல டெக்னிக்கல் அனலிஸ்ட், அடுத்து மார்க்கெட் எங்கே போகும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் அடுத்து எங்கே போகும், அடுத்து எங்கே பெரிய பணக்காரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்துல எவ்வளோ பணம் போடணும். அப்போ முதல்ல டெக்னிக்கல் அனலிஸ்ட் வேலை. நான் சொன்னேன்னா அடுத்து மார்க்கெட் எங்கே போகும், இந்த பவுண்டரியை உடைச்சிது, மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியல, பையரோட கண்ட்ரோலில் இருந்து செல்லர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா எங்கே கொண்டு போவாங்க தெரியணும். அதான் டெக்னிக்கல். அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் அடுத்து யார் இருக்கா? ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு. இந்த இடத்துக்கு மார்க்கெட்டுக்கு நான் எவ்வளோ ஃபண்ட் போடணும் அதான் நான் சொல்லுவாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் ரொம்ப கிங்கு யார்? ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான். நீங்கள் வேணால் தேடி பாருங்கள், ஃபண்ட் மேனேஜர் வச்சு தான் மியூச்சுவல் ஃபண்ட் பாலிசியே ஓடிட்டுருக்கு. அப்போ புரியுதா? ஃபண்ட் மேனேஜர் 30%. நான் சொல்கிறத நம்ப வேண்டாம். இப்போ மியூச்சுவல் கம்பெனியில் ஃபண்ட் மேனேஜர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே பணத்தை ஆப்ரேட் பண்ணுறதே அவர் தான். டெக்னிக்கல் தப்பாக கூட போகலாம், ஆனால் தப்பாக போனதை சரியாக பண்ணுறது எதை வச்சு பண்ண முடியும்? ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் டைட் பண்ண முடியும். ஃபண்ட் மேனேஜர். அப்போ அடுத்து தெரியணும், அது என்ன தெரியணும்? அடுத்து பெரிய பணக்காரன் வந்துட்டானா, பெரிய அளவில் என்ன சொல்கிறது, அக்குமுலேஷன்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு பார்க்க தெரியும். டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், அடுத்து ஃபண்ட் மேனேஜர். இந்த இடத்துக்கு எவ்வளோ பண்ணணும், இது நெகட்டிவில் போனால் நான் என்னெல்லாம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் மெக்கானிசம் பண்ணணும் தெரியணும். அடுத்து 4வது ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர். 4வது மியூச்சுவல் ஃபண்டில் யார் இருக்கா? டெக்னிக்கல் அனலிஸ்ட், ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட், ஃபண்ட் மேனேஜர், ஹெட்ஜ் ஃபண்ட் அனலிஸ்ட் இருப்பாங்க. ஹெட்ஜ் ஃபண்ட் அனலிஸ்ட் தான் பெரிய, ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட் அனலிஸ்ட்டுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். இந்தியாவில் கம்மி தான், ஃபாரினில் பயங்கர சம்பளம் கிடைக்கும். அப்போ ஹெட்ஜ் ஃபண்ட் அனலிஸ்ட் என்ன பண்ணுவார், இந்த ஏற்கனவே வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா ஒரு 100 கோடி 1000 கோடி ரூபாய்ன்னு, அந்த பணம் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான ஃபண்டை, அதுக்கான ஆக்டிவிட்டியில் அவர் பண்ணுவார். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு கார் வாங்கியிருக்கீங்க 20 லட்ச ரூபா, அந்த காரோட மதிப்பு குறையாமல் இருக்கிறதுக்கு அதே 20 லட்ச ரூபா மதிப்புள்ள இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குகிறோம். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 19 லட்சம் 18 லட்சமாக காரோட மதிப்பு குறைஞ்சிரும். அப்போ என்ன நடக்கும், இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அந்த 2 லட்ச ரூபா வரும். இப்போ போட்ட 20 லட்ச ரூபா மதிப்பு குறையாமல் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹெட்ஜ். கரெக்டாக? அதுக்கு பேர் தான் ஹெட்ஜ். அந்த வேலையை பார்க்குறவர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. பல 1000 கோடி ரூபா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனலிஸ்ட், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இவங்கெல்லாம் அனலைஸ் பண்ணி வாங்கி வச்ச அந்த அசட் வேல்யூவை குறையாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு வேலை வைப்பார்ல, அதுவும் ஃபண்டு மேனேஜர் தான். அவருக்கு பேர் ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர். ஃபர்ஸ்ட் உள்ளவருக்கு ஃபண்ட் மேனேஜர், அவருக்கு வேலை அதுதான். 2 பேருமே ஃபண்டு சம்மந்தம். அதனால தான் சொன்னேன், மார்க்கெட்டில் என்ன நெகட்டிவ் ஆனாலும் உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராஃபிட்டோட வர முடியும். 2 ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க தெரியுதா? ஒருத்தர் டைரக்ட் ஃபண்ட் மேனேஜர், இன்னொருத்தர் வேல்யூ குறையாமல் இருக்கிறதுக்கு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர். 2 பேர் இருக்காங்க. அப்போ குறையாமல் இருக்குது. அப்போ காரோட மதிப்பு குறைஞ்சா தான் இன்சூரன்ஸ் பாலிசிலேருந்து பணம் கிடைக்கும். நீங்கள் இன்சூரன்ஸ்லாம் போடும்போது எப்படியாவது கடவுளே நான் 2 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கேன், என்னப்பா 20 வருஷமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்லையப்பா, இந்த தடையாவது சிறப்பாக பண்ணு, 2 கோடி ரூபாய் என் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும்னு பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். கரெக்டாக பண்ண மாட்டோம். அது ஏதாவது நம்மளை மீறி நடந்தால் நம்மளோட ஃபேமிலிக்கு அதே லைஃப் ஸ்டைல் கொடுக்குறதுக்கு தான் இன்சூரன்ஸ் பாலிசியே எடுப்போம். அதே மாதிரி தான் ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜரு. இந்த கேபிட்டலோட வேல்யூ குறையுது, ஏதோ ஒரு நடக்குது, திடீர்னு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, இல்லை ஏதோ ஒன்று நடக்குதுன்னா இதோட போட்ட அந்த 100 கோடி ரூபா பத்திரமா இருக்கணும். கரெக்டாக? பப்ளிக்கோட காசு அம்புட்டும். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பப்ளிக்கோட காசு, இன்சூரன்ஸ் கம்பெனி பப்ளிக்கோட காசு, பேங்கோட எஃப்டி பப்ளிக்கோட காசு. அப்போது என்னைக்கா இருந்தாலும் அந்த ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியம். அதை மீறி நடக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கேபிட்டலாக சேவ் பண்ணணுங்கிறக்க தான் அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் பார்ப்பார். அதாவது காரை வாங்கிட்டு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். அதுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் தான் ஃபியூச்சரு, ஆப்ஷன்ஸு, மார்ஜின், இதெல்லாம்.
நீங்க என்ன பண்றீங்க? காரே இல்லாம இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க. அதனாலதான் ஆப்ஷன்லாம் 15 லட்சம் ஆக்குறது. இவங்களை திருத்தவே முடியாது போலயே. இவங்க எதுக்குடா இங்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரீட்டைலர்லாம் இங்க வந்து ஏன்டா பணத்தை வீணாக்குறாங்கன்னு சொல்றதுக்கு தான் அவன் முதல்ல 5 லட்சம் ஆக்கி பார்த்தான், இப்ப 10 லட்சம் ஆக்கி பார்த்தான், 15 லட்சம் ஆக்கி பார்த்தான். இப்பவும் உங்களை திருத்த முடியல. எடுத்த உடனே ஆப்ஷன் தான் சார். இவருக்கு இங்க ஆணியே கலட்ட முடியல. புரியுதா? இவர் எடுத்த உடனே ஆப்ஷன் போயிடுறாரு. எடுத்த உடனே ஆப்ஷன் தான். ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை இதெல்லாம் அண்ணன் தம்பி கேரக்டர்லாம் பண்ண மாட்டீங்களா? இல்ல சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், நான் ஹீரோ தான் சார் அப்படின்னு சொல்லுவான் பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களை எல்லாம் பார்க்கல. எடுத்த உடனே ஒரு ஆப்ஷனுக்கு தான் வருவாரு. மத்ததெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அதெல்லாம் இல்ல சார், ஸ்ட்ரெயிட்டா ஆப்ஷன் தான். சரி, ஸ்ட்ரெயிட்டா தூக்குதான், ஸ்ட்ரெயிட்டா விஷந்தாங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா அவ்வளவுதான். முதலாவது கொஞ்சமா சான்ஸ் கொடுக்கும். புரியுதா? இவர் எடுத்த உடனே அங்கதான் வருவாரு. இது எதுக்காக வச்சிருக்காங்க? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பெரிய அளவுல அசட்டா வச்சிருக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனி, கோல்டு, ஃபோரெக்ஸ கரன்சியா வச்சிருக்கவங்க. இவங்களோட அந்த கோடிக்கணக்கான அசட் வேல்யூ குறையக்கூடாது. அதுக்கு பதிலாக உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எது? ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்லாம். நீங்க என்ன பண்றீங்க? காரே வாங்காம இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. அதுல காசு சம்பாதிக்கலாம். அவன் கார் வாங்கினவன் அவனோட கேபிட்டல் குறைஞ்சா அந்த அளவுக்கு கிடைக்குங்கிறது தான் அது. நீங்க என்ன பண்றீங்கன்னா அதிபுத்திசாலிகள். காரோட மதிப்பு 20 லட்சம் ரூபா, ஆக்சிடென்ட் ஆகி 5 லட்சம் குறைஞ்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி 5 லட்சம் கொடுக்கும். அசட்டா பத்திரமா வச்சிருக்கிறது அந்த டூலே இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா அதை பயன்படுத்தியே லாபம் சம்பாதிக்கிறதுக்கு போயிடுறாரு. காரே வாங்கல, அப்புறம் எப்படி கிளைம் ஆகும்? 10க்கு 7 தடவை லாஸ் தான் ஆகும் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் பணத்தை விட்டுட்டு இந்த அடிப்படை கூட தெரில. எடுத்த உடனே நான் ஆப்ஷன் தான் சார் போவேன். வேற எதுவுமே இவருக்கு போக மாட்டாரு. ஏபிசிடியே எழுத தெரில. அதாவது நீங்க பண்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, முதல்ல பரவாயில்ல, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டு எங்கேயாவது வச்சு உட்காந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பல்ல பிடுங்கி கிளினிக் வச்சு அதுக்கப்புறம் எவனையாவது சர்ஜரி பண்ணி கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்புறம் எம்பிபிஎஸ் பட்டம் வந்து நான் சாவகாசமா வாங்கிக்கிறேங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பண்ற லட்சணத்தெல்லாம் பார்க்கும்போது அவ என்ன சொல்றது? இதை பார்க்கையில உங்களுக்கு காமெடியா இருக்கு. ஆனா நீங்க பண்றது அப்படித்தான் இருக்கு. எவனாவது ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அடுத்து தொழில் பண்ண போவானா? இல்ல எந்த அறிவாளியாவது தொழில் பண்ண போயிட்டு அப்புறம் கத்துக்குருவானா? இப்படிதான் இருக்கு. நான் சின்ன வயசுல ஒரு கடைக்கு போனேன். கடைக்கு போகும்போது முறுக்கு ஒரு எனக்கு பைசா கொடுத்து முறுக்கு அவன்கிட்ட கேட்டேன். அந்த ஆள்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன உடஞ்சு போன முறுக்கு கொடுத்தாரு. கொடுத்த உடனே நான் உடஞ்சு போனது கூடட்டா, நல்லது தாங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, அவரு அவருக்கு எனக்கு தாத்தா வேணும், பேரன் தானே. அவர் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி, நீங்க உடைச்சு தானே திங்க போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப நான் வந்து 6வதோ 5வதோ படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்ப உடைச்சு தானே திங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், உங்க பையனுக்கு கல்யாணம் பண்றீங்கல்ல, அப்ப ஏதாவது அப்படியா அப்படி இப்படி அப்படி எப்படின்னா அப்படின்னு சொன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. டேய், நீ முதல்ல போய் சேர்றா ராசா அப்படிங்கிற மாதிரி அந்த முறுக்கை வாங்கிட்டு நல்ல முறுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரிதான் நீங்க பண்ற கதையெல்லாம் இருக்கு. அதுக்காக உடைச்சுதான் திங்க போறோம், கரெக்ட் தான். அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கா இல்லையா? அப்போ தொழில்னு வந்துட்டோம்னா முதல்ல தொழிலை கற்றுக்கணும் ஒன்று. ரெண்டாவது பயிற்சி எடுத்துருக்கணும். அப்போ இன்டர்ன்ஷிப்பாவோ இல்லை ஒரு அப்ரண்டிஸாவோ இல்லை ஒரு அசிஸ்டண்ட்டாவோ பயிற்சி எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் தானே தொழிலுக்கு வரணும். நீங்கள் எல்லாமே தலைகீழாக பண்ணுறீங்க. அப்போ எப்படி இருக்கும் தொழில்? வந்துட்டு கற்றுக்கிற விஷயமா அது? பணத்தை போட்டுட்டா கற்றுக்குருவாங்க எங்கேயாவது? ஒரு பெட்டி கடையாவது வைக்க முடியுமா அனுபவம் இல்லாமல்? இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணுறீங்கன்னு. 10,000 ரூபா தொழில் கூட இன்னைக்கு அனுபவம் இல்லாம யாரும் ஆரம்பிக்குமா? அவங்களுக்கு கூட அந்த அடிப்படை அதான் கேட்டேன். எல்கேஜி நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லை. அப்போ உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன எப்படி நீங்க? நான் 15 வருஷமா இருக்கேன், இன்னும் 50 வருஷம் இருந்தாலும் நீங்க அப்படிதான் இருக்க போறீங்க. முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி. புரியுதுங்களா? அப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் முதல்ல எதுக்கு இருக்கு? எதுக்கு இருக்குன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் சொன்னேன்ல, ட்ரெண்ட் லைனை மேல பிரேக் பண்ணா இருந்த பையெல்லாம் மேல பிரேக் பண்ணுது அப்படின்னா இதுக்கு மேல அக்குமுலேஷன் தான் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஓவர் வேல்யூக்கு போகுது. இதுக்கு மேல ஏதாவது இருந்தா வீங்கன்னு அர்த்தம். ட்ரெண்ட் லைன் மேல உடைச்சு மார்க்கெட் பிரைஸ் கீழே வருதுன்னா இதுக்கு மேல ஏதாவது வாங்கி வச்சதெல்லாம் கொடுத்துட்டு வெளியில வந்துரு. இனி மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூக்கு போக போகுதுன்னு அர்த்தம். இதுதான் ட்ரெண்டு. மார்க்கெட்னா என்ன? மார்க்கெட் மிஷினா என்ன? பிரைஸ் அண்டர் வேல்யூக்கு போக போகுது. கீழே உடைச்சுன்னா என்ன ஆக போகுது? பிரைஸ் ஓவர் வேல்யூக்கு போக போகுது. இதுக்கு மேல கையில இருக்கலாம் விற்க பாரு, இதுக்கு மேல எதையும் வாங்காதன்னு அர்த்தம். யாரோட லாங்குவேஜ்ல? பணக்காரனோட லாங்குவேஜ்ல. அதனாலதான் பணம் வருது. இப்போ நீங்க அதுதான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால, ட்ரெண்ட் லைன் எவ்வளவு தூரம் போனாலும் பிரைஸ் ட்ரெண்ட் லைனை நோக்கி கவர் பண்ணும். அது தெரியும். புரியுதுங்களா? ஓரளவுக்கு மேல மார்க்கெட்டை யாராலும் பிடிச்சி வைக்க முடியாது. மார்க்கெட்டை மேனுவலாவே ஒருத்தங்க ஆப்ரேட் பண்ணாலும், மார்க்கெட்டை எதுக்கு ஒருத்தர் மேனுவலா ஆப்ரேட் பண்ணுவாரு? மார்க்கெட்டை ஒருத்தர் 10 ரூபாய் விலை குறைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 10 ரூபா குறையுது, ஆப்ரேட் பண்ணி குறைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். எதுக்கு குறைப்பாரு? குறைச்ச விலைக்கு வாங்கணும்னு பண்ணுவாரு. வாங்கணும்னு என்ன பண்ணுவாரு?
ரூபா 20 ப்ராஃபிட் போட வித்துருவார்ல, மார்க்கெட்டை விட்டுருவாரு. அதான் சொல்றது, மார்க்கெட்டை யாராலும் கண்ட்ரோல் பண்ணி வைக்க மாட்டாங்க. என்ன பர்பஸ்க்காக அவங்க மேனுவலா ஆப்ரேட் பண்ணாலும் மார்க்கெட்டை விட்டுருவாங்க. மார்க்கெட் பழையபடி பழைய ஃப்ளோல ரன் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் யாரோட கண்ட்ரோல்லும் இல்லை. பெரிய பணக்காரனுக்கும் லாஸ் ஆகுது. அவன் விட்டு விட்டு பிடிப்பான். எந்த இடத்துல விடணும்னு தெரியும், எந்த இடத்துல எடுக்கணும்னு தெரியும். பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கும் அசெட் வேல்யூ குறையும், லாஸ் ஆகும். லாஸ் மீன்ஸ் அதுக்கு பேர் டெம்பரவரி லாஸ் அண்ட் பெர்மனன்ட் லாஸ்ன்னு ரெண்டு இருக்கு தொழில்ல. டெம்பரவரியா விட்டு பிடிக்கிறது. ஒரு ஒரு நகை கடைக்கு போறீங்க, புரியுதுங்களா? வர்ற அத்தனை பேருக்கும் ஜூஸ் கொடுப்பான், காஃபி கொடுப்பான், டீ கொடுப்பான். அத்தனை பேரும் கோடிக்கணக்காக என்ன சொல்றது, கிலோ கணக்கில் நகையை அள்ளிட்டு வந்துருவீங்களா? இல்ல இல்ல, வேடிக்கை பார்த்து வைப்பீங்க. ஆனா அவனுக்கு நல்லா தெரியும், இந்த நகை வாங்க வந்தது ஒண்ணுதான், அதுக்கு துணைக்கு வந்தாதான் முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு 7 8 வந்திருக்கு. இது இன்னைக்கு வாங்காது, பட் என்னைக்காவது வாங்கிரும் தெரியும். அதுக்காக தான் உங்களுக்கும் ஜூஸ் கொடுக்குறான். அது மாதிரி டிவியில விளம்பரம் பார்க்குறோம். ஒரு நாளைக்கு 12 சோப்பு விளம்பரம் வருது. 12 சோப்பையும் வாங்கி ஒன்னா குழச்சா டெய்லி குளிக்கிறோம்? இல்ல இல்ல, நமக்கு பிடிச்சதான் வாங்குறோம். அவனுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இந்த விளம்பரத்தை பார்த்து எல்லாரும் சோப்பு வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த விளம்பரத்தை பண்ணலைன்னா நம்ம சோப்பு வாங்குறதுக்கு பதிலாக வேற ஒருத்தன் எவனாவது அந்த விளம்பரத்தை காட்டி அவன் சோப்பை வாங்க வச்சிருவான். அதனால நம்ம கஸ்டமரை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த விளம்பரத்தை காட்டணும். யாருக்கு ஹார்லிக்ஸ் தெரியாது, யாருக்கு சிந்தால் சோப்பு தெரியாது, யாருக்கு அம்மா சோப்பு தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யாருக்கு பூஸ்ட் தெரியாது. எதுக்கு டெய்லி போட்டுட்டு இருக்காங்க? அந்த இருக்கிற கஸ்டமரையாவது தக்க வைப்போம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரிதான் மார்க்கெட்டும். மார்க்கெட் வந்து பேஸா அந்த விஷயத்த மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம், ட்ரெண்ட் லைனை உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா கீழே உடைக்குதுன்னா ஓவர் வேல்யூக்கு போக போகுதுன்னு அர்த்தம் பணக்காரனோட லாங்குவேஜ்ல. அதுக்கு மேல அவங்க மார்க்கெட்டை விரட்ட மாட்டாங்க. விரட்டுறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே, மேல போக 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 விரட்டி 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 வாங்குறதுக்கு. நான் ஏற்கனவே இந்த உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். மேல போற மார்க்கெட்டு ஏன் காளை மாட்டுக்கு உதாரணமா சொல்றாங்க. மாடை வந்து விரட்டி விரட்டி பிடிக்காதீங்க. ஐ மீன் மாடு உங்களை விரட்டுதுன்னா விட்டுட்டு ஓடுங்கன்னு அர்த்தம். மேல போற மார்க்கெட்டை ஓவர் பிரைஸை விரட்டி விரட்டி வாங்காதீங்க, அதை விட்டுட்டு ஓடுங்கன்னு அர்த்தம். கரடி வரும்போது மார்க்கெட்டை விட்டுட்டு ஓடாதீங்க, மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். கரடி மார்க்கெட் கீழே இறங்குற மார்க்கெட்டை ஏன் கரடின்னு சொல்றாங்க? பிரைஸுக்கு கீழே 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 வர வர மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்க. பெரிய பணக்காரன் வந்துட்டானா அவனோட சேர்ந்து வாங்குங்க. இப்ப விட்டுட்டு ஓடாதீங்கன்னு அர்த்தம். ஏன்? மாடு விரட்டிட்டு வரும்போது நீங்க ஓடலைன்னா என்னைக்கா இருந்தாலும் குத்திவிடும். மாடு விரட்டிட்டு வரும்போது எங்கிட்டாவது ஓடி ஒளிங்க, அதை விட்டுருங்க. மாட்டோட கண் பார்வையில நிக்காதீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் மேலே போற மார்க்கெட்டை காலை. கரடிக்கு ஏன் சொல்றாங்க? கீழே வர்ற கரடி உங்களை நோக்குதுன்னா நீங்க ஓடாதீங்க. எவ்வளவு தூரம் ஓடினாலும் கரடி கதக்கா புதக்கான்னு உங்களை விடாது. உயரமா கையை தூக்கி கரடி விட சவுண்ட் அதிகமா போடுங்க. கரடி நம்மளோட பெரிய மிருகம் இன்னைக்கு நினைச்சிட்டு விட்டுட்டு போயிடும். இதுக்காக தான் சொல்றது. அப்ப ஏன் கீழே வர மார்க்கெட்டு கரடிக்கு சொல்றாங்க? பயந்து ஓடாதீங்க, மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்க. அண்டர் வேல்யூல கிடைக்கும். ஒரு பொருள் அண்டர் வேல்யூல விலை குறைச்சு கிடைக்கும் போது நீங்க வாங்கலைன்னா வாழ்க்கையில என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? இந்த அர்த்தத்துலதான் அவங்க கரடின்னு சொல்றாங்க. மேல போற மார்க்கெட்டை விரட்டி விரட்டி வாங்காதீங்க. அதிக விலைக்கு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும்? எவ்வளவு குறைச்சு வாங்க முடியுமோ அதானே வியாபாரம். அதிக விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்க முடியுமா? விற்க முடியாது, நஷ்டம் தான் வரும். இதுதான் வியாபாரம். இதை குறிக்கிறதுக்கு தான் அதோட கேரக்டரை வச்சு மேல போற மார்க்கெட்டை காலையும் கீழே வர்ற மார்க்கெட்டை கரடின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ், இது எதுக்கு கான்ட்ராக்டா இருக்கு. ஈக்விட்டியை மட்டும் ஏன் அசெட்னு சொல்றாங்க? அசெட்டோட வேல்யூ குறையாம இருக்கிறதுக்கு தான் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ், கான்ட்ராக்ட். இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது என்ன? கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம். நான் இவ்வளோ ரூபா தந்துடுறேன், இவ்வளோ மதிப்புள்ள கான்ட்ராக்ட் அவங்க கூட சைன் பண்ணுறேன், என்னோட அசெட் வேல்யூ குறைஞ்சா எனக்கு இவ்வளோ காசை கொடுத்துரு, அதானே இன்சூரன்ஸ். அதனால தான் ஆப்ஷனுக்கு நீங்கள் கொடுக்குற பணத்தோட பேர் ப்ரீமியம். இன்சூரன்ஸ் பாலிசிக்கு நீங்கள் கட்டுற பணத்தோட பேரும் ப்ரீமியம் தான். எல்லாமே அவன் சரியாக தான் வச்சுருக்கான். நீங்கள் இப்போ கிளாஸ் படித்தேன்றீங்களா? என்னத்த கிளாஸை படிச்சிங்க இந்த அடிப்படை கூட தெரியாமல்? பிஸ்னஸாக பாருங்கள், புரியுதுங்களா? அதனால நீங்க என்ன விஷயம்னா, மார்க்கெட் எவ்வளவு தூரம் ட்ரெண்ட் லைனை விட்டு பிரைஸ் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி பிரைஸ் வந்து மறுபடியும் அட்ராக்ட் ஆகியே தீரும். அந்த பிரைஸை நோக்கி, அதான் சொல்ல, காதலன் காதலி மாதிரி. உங்களுக்கு இதோட உதாரணம் சொல்றதுக்கு இல்லை, திரும்பி வந்தே தீரும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இது தெரியணும். அப்போ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம்? கீழே பிரேக் பண்ணா மார்க்கெட் ஓவர் வேல்யூக்கு போகும்போது இதுக்கு மேல வாங்காதான்னு அர்த்தம். நம்மளால அப்பதான் போய் வாங்குவான். கீழே பிரேக் பண்ணிருச்சு, பிரைஸ் ட்ரெண்ட் லைன் உடச்சு கீழே வருதுன்னா மார்க்கெட் அண்டர் வேல்யூ வரப்போகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி வாங்கணும்னு அர்த்தம். அதுக்காக ஒன்று வாங்குறீங்க, அதுக்காக விலை குறைவா இருக்குன்னு எல்லாத்தையுமே வாங்குறீங்களா? இல்லை இல்லை, அனலைஸ் பண்றீங்கல்ல. இன்னைக்கு இவ்வளோ தேவையா, இன்னும் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்போ கொஞ்சமாக வாங்கிப்போம், விலை தான் குறைய போதே, வரத்து அதிகமாக தானே இருக்கு, அப்போ இன்னும் கீழே போல அதிகமாக வாங்கிக்கலாம்னு அனலைஸ் பண்றீங்களா இல்லையா? தக்காளி விலை 50 காசுக்கு விற்றா மட்டும் ஒரு குட்டியானை நிறைய வாங்கிட்டு வர்றோம்? இல்லை இல்லை, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தானே வாங்குறோம்.
அதே மாதிரி தான் கீழே போகிற மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் கீழே உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூக்கு வருதுன்னு அர்த்தம். வித்துருங்க. இதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் அதாவது வித்துருங்கன்றத விட பச்சையாக சொன்ன அர்த்தம் வாங்குறதுக்கு தயாராக இருங்க. ரெடி ஸ்டார்ட். நீ உங்களுக்கு அண்டர் வேல்யூக்கு மார்க்கெட் வரப்போகுது, அனலைஸ் பண்ணி வாங்க. நீங்கள் கீழே போயில கரெக்டாக அனலைஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு அந்த ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைன் நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ட்ரெண்ட் லைனுங்கிறது ஒரு காந்த மாதிரி, காதலன் காதலி மாதிரி. என்னைக்கா இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி மார்க்கெட் வந்து மீட் பண்ணியே ஆகும். எத்தனை ஜென்மானாலும் உன்னை தேடி வருவேன், சினிமா டைலாக்லாம் இருக்குல்ல, அதுதான் இது. எத்தனை எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி ப்ரைஸ் வந்தே தரும். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான உதாரணங்களை கூட பார்ப்போம். அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் அதே மீனிங் தான். இந்த இடத்துல பையர் வர்றாங்களா, இதுக்கு கீழே போச்சுன்னா தான் அண்டர் வேல்யூ வரும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது கீழே போய் எங்கே முடியுதோ அங்கேருந்து மறுபடியும் அக்குமுலேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், மேலே வரும்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம், எல்லாரும் நீங்கள் ஆசைப்படுற இடத்துல அவன் பயம் காட்டுவான், எல்லாரும் நீங்கள் பயப்படுற இடத்துல அவன் அவன் ஆசைப்படுவான். இதான் விஷயம். இதுதான் பணக்காரன் செய்கிறது. சிம்பிளாக சொன்னால் ஒரே அர்த்தம் தான். நீங்கள் எப்போ ஆசைப்படுறீங்க, ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போகும்போது ஆசைப்படுறீங்க. கரெக்டாக? அப்போ அவன் அவன் என்ன பண்ணிடுவான், நீங்கள் ட்ரெண்ட் லைனை உடச்சா தானே ஆசைப்படுவீங்க. அப்போ நான் மார்க்கெட் நீங்கள் பயப்படும் போதே உங்கள்கிட்ட வந்து நான் வாங்கிடுறேன், நீங்கள் ஆசைப்படும் போது உங்கள் தலையில் கட்டிடுறேன். அவ்வளோதான். நீங்கள் எப்போ பயப்படுவீங்க, ட்ரெண்ட் லைன் உடச்சா ஐயோ கீழே வருது கீழே வருது கீழே வருதுன்னு பயப்படுவீங்க. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ட்ரெண்ட் லைனை உடச்சுன்னு கீழே போகுதுன்னு பயப்படுவேன், வாங்க மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஒன் செகண்ட். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் ஆட்டோமேட்டிக்காக, அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் ஆட்டோமேட்டிக்காக, என்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போவே நீ வாங்குற மூடில் இருக்கும் போதே நம்ம தலையில் கட்டிடுறப்பான்னு அவன் கட்டிடுறான். இவ்வளோதான் விஷயம். இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியல. அப்போ என்ன சொல்கிறது உங்களை? அதாவது இதெல்லாம் உட்காந்து நாங்கள் ட்ரேடுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு செஷனுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு அலர்ஜி. உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிறக்காக இதெல்லாம் உட்காந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்படியெல்லாம் உங்கள் பணம் போகுது, ஏன் உங்களுக்கு லாஸ் ஆகுது, பெரிய பணக்காரன் மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுறான், இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரேடெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் வெறும் 10% சப்ஜெக்ட் தான். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தப்பாக பண்ணால் கூட மேட்ரே கிடையாது. அதான் நான் சொல்லலை, நாங்களே இதெல்லாம் பார்க்க கூட மாட்டோம். வெறும் சார்ட்டே போதும். இதெல்லாம் வெறும் 10 மார்க்குக்கு தான். ஃபண்டமெண்டல் வெறும் 10 மார்க்கு. ஃபண்ட் மேனேஜர் தான் 30 மார்க்கு. நான் சொன்னல, மியூச்சுவல் கம்பெனியில் ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு, அதுக்கப்புறம் ஹெட்ஜ் ஃபண்ட் அனலிஸ்ட் இருக்காங்க. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் இன்டெப்த்தாக வேண்டாம், அடிப்படையே தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் விஷயம். அந்த அந்த பிஸ்னஸை தாங்கி பிடிக்கிறதே, அந்த பர்டிகுலர் என்ன சொல்கிறது, அந்த மியூச்சுவல் ஃபண்டை தாங்கி பிடிக்கிறதே ஃபண்ட் மேனேஜர் தான். அவரை வச்சு தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கே வேல்யூ. அப்போ ஃபண்டோட முக்கியம் எவ்வளோன்றது முக்கியம். அதை நிர்வாகம் பண்ணுறோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? அதனால் சீரியஸாக மார்க்கெட்டாக ஒன்று நான் சொன்னது தான், ஒன்று முழுசாக கற்றுக்கங்க, இல்லைன்னா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியாது, முழுசாக கற்றுக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நாலேஜ் வைஸாக எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், எத்தனை நாளில் இந்த ட்ரேட் முடியும், எவ்வளோ நேரத்தில் முடியும், இல்லை எவ்வளோ நிமிஷத்தில் முடியும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் கிளியராக தெரியணும். அப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது முழுசாக கற்றுக்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். வெறுமனே விஷயம் தெரியறதுனால தான் பண்ண முடியாது. சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எமோஷனல் வார் நடக்கிற இடம் ஸ்டாக் மார்க்கெட்டு. சும்மா ஒரு விஷயம் தெரிஞ்செல்லாம் பண்ண முடியாது. விஷயத்தை விஷயமா தெரிஞ்சுக்கலாம், ஆனால் எமோஷனலாக அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ட்ரைனிங்கில் 100 டெமோ ட்ரேடு கொடுக்குறோம், 100 லைவ் ட்ரேடு கொடுக்குறோம். புரியுதுங்களா? இதோட சீரியஸ்னஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 100 ட்ரேடு டெமோ ட்ரேடு 100 லைவ் ட்ரேடு கொடுக்குறவங்களாம் முட்டாள் கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்னால் லாபம் எடுக்க முடியலன்னா நான் உங்களோட 100 ட்ரேடு உட்காருவேனா? இந்த மற்றவனை மாதிரி கிளாஸை விற்றுட்டு 5000 ரூபாய்க்கு 7000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் விற்றுட்டு அவன் பாட்டுக்கு லேயை விற்கிற மாதிரி கிளம்பிடுவான். கூட்டம் கலைஞ்சோடனே எடுத்து பெட்டி எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு அடுத்து வேறு ஊருக்கு போயிடுவான் லேயை விற்கிறதுக்கு. நீங்கள் அதை வாங்கி போட்டால் அவ்வளோதான், பயங்கரமாக வந்துடலாம். நம்மளும் இந்த ஏதோ படத்தில் சொல்லல, பயங்கரமாக நம்ம பல்லு அரவிந்த் சாமி மாதிரி வந்தால் போதும். ஏதோ ஒன்று சொல்லுவான், அரவிந்த் சாமி அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கலராக வந்தால் போதுன்ற மாதிரி எவன்கிட்டயா தலையை கொண்டே கொடுத்துட்றீங்க. இதுக்கு மேலேயாவது நீங்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதுக்கு மேலே உண்மையை உடைச்சு சொல்கிறதுக்கு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச சேனல் இல்லை. இதுக்கு மேலேயும் நீங்கள் பண்ணுறதை பண்ணிங்கன்னா உங்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் கவனமாக இருங்க. இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு இடமும் நீங்கள் பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க, கண்டிப்பாக இதை வச்சுட்டு பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதையும் நான் திரும்ப திரும்ப ஓப்பனாக சொல்லிடுறேன். சும்மா உங்களை ஆசை வார்த்தை காட்டுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. மேலும் பாதிப்பு வர வேணாங்கிறக்கத்தான் நான் இவ்வளோ வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கேன். அதான் நான் சொல்லலை, அடிக்கடி சொல்கிறது தான்.
உங்களையே பணம் சம்பாதிக்க வைக்க முடியும்னா நான் ஒன்றும் பிச்சை எடுக்க போகல. நீங்கள் சொன்னீங்களே இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இவ்வளோ விஷயம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வேர்ல்டுலே பெரிய பெரிய மியூச்சுவல் கம்பெனில நான் ஒர்க் பண்ணியாச்சு. வேர்ல்டுலே, இந்தியா லெவல்லலாம் கிடையாது, நான் சொல்கிறது வேர்ல்டுலே சொல்லியாச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இத்தனை பேரோட அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் பணம் சம்பாதிக்காமல் இல்லை. அதான் சொல்லல, அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி எத்தனையோ வருடங்கள் ஆச்சு, கடவுள் அந்த ஸ்தானத்தெல்லாம் தாண்டி. பட் இது என்ன சீரியஸ்னஸோட சொல்கிறேன், அதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி எனக்கு இந்த யூடியூப்ல வீடியோ போடுறது முழு நேர வேலையெல்லாம் கிடையாது. அது மாதிரி எனக்கு கிளாஸ் எடுக்கிறலாம் முழு நேர தொழிலெலாம் கிடையாது. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னா நினச்சா எடுப்பேன், நினைக்கலாம் எடுக்க மாட்டேன், நினச்சா வீடியோ போடுவேன், நினச்சலாம் எடுக்க மாட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது, தொடர்ந்து இந்த கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் என்னால் ரிப்ளை பண்ணவும் முடியாது, நான் ரிப்ளை பண்ணவும் மாட்டேன். உங்களுக்கு உண்மையிலே தேவைப்படுதுன்னா, ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்குன்னா. யூஸாக இருக்குங்கிற விட இன்னும் நான் பச்சையாக என்ன சொல்லுவேன்னா, அதை பயன்படுத்த முடியும்னா பாருங்கள், இல்லாட்டி பார்க்காதீங்க. சும்மா பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பண்ணாத சப்ஸ்கிரைப்பா? ஆள் ஒன்றுக்கு தான் 2000 3000 சேனல் குறையாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களே, பணம் சம்பாரிச்சிருக்கணுமே. அது இல்லாதப்ப சும்மா பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? புரியுதுங்களா? ஸோ அதனால் என்ன பர்பஸில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே பணத்தை லாஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, லாஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை பார்த்தங்க, எனக்கு இந்த அவேர்னஸ் கிடைச்சது, இது மார்க்கெட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதோட நான் விட்டுட்டு வந்துட்டேங்க இந்த மார்க்கெட்டை, நல்லதாக போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் கூட போதும். புரியுங்களா? இதுதான் இந்த சேனலோட நோக்கம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருக்கும் நன்றி.